ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்தால் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஓகே தானேப்பா? ஆடியோ வீடியோ மட்டும் செக். ஓகே, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ போகலாம்ல. ஸோ போகலாமா? பவர் சிஸ்டமோட கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ நேற்று பவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுப்பா. அதனால் நம்ம கிளாஸ் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இயர்லியராகவே எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா அதை கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம போகலாம். குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட், மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோம்னா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஎன்பிசிக்கும் டிஎன்இபிக்கான கிளாஸஸ் நமக்கு இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸும் நமக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக உங்களுக்கு கிளாஸ் டவுட்டாவோ வேறு ஏதாச்சும் ஸ்டடி ரிலவெண்ட்டாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் நம்பர். நம்ம இன்ஸ்டியூட்டோட கிளாஸஸ் எப்போவுமே டெய்லி லைவ் தான். ஸோ ஒரு நாள் பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் 2 years வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும். டெய்லி கிளாஸ் முடிஞ்சு மெட்டீரியல்ஸ் வந்துடும். ஸோ அடுத்ததாக டெஸ்ட் சீரியஸ் அண்ட் அதுக்கான டிஸ்கஷன், கிளாஸ் டெஸ்ட்டு, அதுக்கான டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஓகேங்களா? சார் நீங்கள் வந்து எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிஃபோர் அங்கே கால் பண்ணி கேட்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க நமக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அவங்களோட கைடன்ஸ் எப்படி இருக்க போது, அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப் கிட்ட பேசி உங்களோட டவுட்ஸை வந்து எப்படி கிளாரிஃபை பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் பேசி நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் நம்ம வந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம். நம்மளும் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இது நம்மளோட கிவன் ஷெடியூல். ஸோ இன்றைக்கி நம்ம பவர் சிஸ்டம் அனாலிசிஸோட கிளாஸ் 2. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது சின்னதாக ஒரு குயிக் ரிகேப் பார்த்துடலாம். அது பார்த்ததுக்கப்புறமா இன்றைக்கி கிளாஸஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சார் பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ பவர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இது ஒரு நெட்வொர்க். இதுக்குள்ளே எனக்கு டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஜெனரேஷன், அதுவே எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் ஜெனரேஷன், ஃபால்ட் அனாலிசிஸ் எல்லாமே இங்கே நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஹோல் சிஸ்டமை பற்றி தான் நம்ம பவர் சிஸ்டமில் படிக்க போகிறோம். இன் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல நம்ம பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் வந்துட்டோம். கரெக்டாக? பவர் சிஸ்டம் அனாலிசிஸ்னால் சார் நீங்கள் டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பவரை கொடுக்குறீங்க. ஸோ அடுத்ததாக அந்த கிவன் பவரில் நமக்கு வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ஃபால்ட் நடந்தால் என்ன ஆகும், ஸோ அதுக்கப்புறமா இம்பிடன்ஸ்னால் என்ன, அதோட கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, இம்பிடன்ஸ் கால்குலேஷன்ஸ் ஏன் முக்கியம், அந்த மாதிரி எல்லா பேராமீட்டரும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் தான் நம்ம மாடலிங் பற்றி பார்த்தோம். கரெக்டாக? ஸோ நேற்று நம்ம மாடலிங்கை பற்றி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக நமக்கு அந்த இடத்துல கிளாஸஸ் எண்ட் ஆகிடுச்சு. ஓகே? ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்றது ஈஸி தானேப்பா. ஸோ பவர் சிஸ்டம்னா என்ன, ஸோ அதுக்கான நீட் என்ன, பவர் சிஸ்டமில் நம்ம எப்படிலாம் என்னென்ன கேர் பண்ணுறோம், பவர் சிஸ்டமில் ரிலையபிலிட்டி ரொம்ப முக்கியம், அடுத்ததாக எக்கனாமிக்கலாக இருக்கணும். பவர் சிஸ்டம்ன்றது நம்ம எப்போவுமே எக்கனாமிக்கலாக தான் நம்ம கேர் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் எலாபரேட்டாக. ஓகேங்களா? ஸோ இப்போது மாடலிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை தான் பார்க்குறோம். ஸோ இதை தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சடனாக பவர் ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ நமக்கு இன்னும் கவர் பண்ணுறது நிறைய இருக்குன்றதுனால நான் ஜஸ்ட் வேகமாக கிளாஸுக்குள்ளே போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இன்றைக்கி நம்ம பர் யூனிட் கால்குலேஷன்ஸை கண்டிப்பாக முடிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் கொஞ்சம் குயிக்காக பண்ண முடியும். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை மாடல் பண்ணோம். ரைட்? ஃபஸ்ட்டு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை மாடல் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பஸ்ஸுனா என்ன, இன்ஃபைனைட் பஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனைட் பஸ்ன்றது ஒரே ஒரு ஜெனரேட்டர் ஆர் 2-3 ஜெனரேட்டர்ஸ் மட்டும் கனெக்டாக இருந்துச்சுன்னா அதை ஃபைனைட் பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனைட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைனைட் பஸ்ஸோட வோல்டேஜும் ஸோ கரண்ட்டும் மாறும். ஓகேங்களா? அதோட இம்பிடன்ஸும் ஃபைனைட்டாக இருக்கும். ஆனால் இன்ஃபைனைட் பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ஃபைனைட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சோர்சஸ் வந்து அதுக்கு சப்ளையை கொடுக்கறதுனால அதோட வோல்டேஜும் கரண்ட்டும் மாறாது. அடுத்ததாக இன்ஃபைனைட் பஸ்ஸுக்கான இம்பிடன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 0வாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. ஸோ அடுத்தது சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு வந்திருப்போம். சார் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் அதோட கிவன் மாடலை நம்ம எப்படி எழுதியிருப்போம்னா, எஸ் வி ஹேவ் 1 சீரியஸ் இம்பிடன்ஸ். அடுத்ததா ஸோ இந்த இடத்துல
that is what AC source. அப்ப இதை E at an angle of del ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். கரெக்டா? E at an angle of del, that is JXS, synchronous impedance. ஓகேங்களா? ஸோ இதை கிரவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவலன்ட் டயக்ராம் ஆஃப் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஸோ இந்த இடத்துல டெல் அப்படின்றது என்னன்னா, தட் இஸ் அ பவர் ஆங்கிள் ஆர் லோட் ஆங்கிள் நம்ம சொல்லுவோம். ஈன்றது தட் இஸ் மேக்னிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அடுத்ததா நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர். சார் டிரான்ஸ்ஃபார்மரை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன இருக்கும்? வி ஹாவ் த பிரைமரி வைண்டிங் ஆஸ் வெல் அஸ் செகண்டரி வைண்டிங். அப்போ பிரைமரி வைண்டிங்க்கு ஒரு இம்பிடன்ஸ் Z இருக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு எனர்ஜி இருக்கும்ப்பா. இங்கே வி ஹாவ் எக்ஸைட்டேஷன். ஏன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு சப்ளை போட்டிருக்கேன்ல, இந்த எனர்ஜி சிம்பிள் நான் போட்டிருக்கேன். ஸோ ஏன் அதுக்கு நான் எனர்ஜி சிம்பிள் போடுறேன்னா, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ன்றது ஒரு சோர்ஸ். ஓகே, எல்லா சோர்ஸும் நமக்கு என்ன கொடுக்கும்? எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அதனால என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் நம்ம இந்த எக்ஸைட்டேஷன் சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆனால் என்னோட டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த மாதிரி எக்ஸைட்டேஷன் சிம்பிளை நம்ம போட மாட்டோம். தேர் இஸ் ஒன்லி காயில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன பண்ண முடியாதுப்பா, அதுவா தானாலாம் ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஒரு எனர்ஜியை கொடுத்தோம்னா அது என்ன பண்ணும்? எய்தர் ஸ்டெப் அப் பண்ணும் இல்லைனா ஸ்டெப் டவுன் பண்ணும். ஸோ இது என்னோட பிரைமரி வைண்டிங். ஓகேங்களா? திஸ் இஸ் ZP. ஓகேங்களா? ஸோ இதோட இம்பிடன்ஸ் என்ன? JXP. அடுத்து மேக்னெட்டிக்கல் கப்ளிங் போடணும். ஸோ அடுத்ததா செகண்டரி வைண்டிங். இப்போ செகண்டரி வைண்டிங்ல என்ன இருக்கும்? எஸ், செகண்டரி வைண்டிங்லேயும் ஒரு காயில் இருக்கும். That is ZS is equivalent to J of XS. ஓகேங்களா? இது என்னோட given டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவலன்ட் டயக்ராம் இது. இப்போ நம்ம பவர் சிஸ்டம்ல ரெப்ரசன்ட் பண்ண போறோம்ப்பா. ஒரு பெரிய பவர் சிஸ்டம்ல நமக்கு ஜெனரேட்டர்ஸ் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு, ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்கு, ஸோ சிங்க்ரனஸ் மோட்டார்ஸ் இருக்கு, இண்டக்ஷன் மோட்டார்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்குல்ல. அப்போ அந்த எக்யூப்மெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம மாடல் பண்ணாதானே அதோட ஹோல் டயக்ராம், பவர் சிஸ்டமோட ஹோல் டயக்ராம் வரைய முடியும். ஸோ அதனால தான் நான் இதோட மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்ததா நெக்ஸ்ட் நம்மளோட டிரான்ஸ்மிஷன் லைன். அடுத்ததா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி படிச்சும் இருப்போம். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் லைனில் RLG C அப்படின்னு ஒரு 4 பேராமீட்டர் இருக்கும். R அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், L அப்படின்றது இண்டக்டன்ஸ், G அப்படின்றது கண்டக்டன்ஸ், C அப்படின்றது கெப்பாசிட்டன்ஸ். இந்த 4 பேராமீட்டரும் டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கும் சார். ஆனால் இதில் எந்த பேராமீட்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இண்டக்டன்ஸ் ஃபர்ஸ்ட். இண்டக்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா டிரான்ஸ்மிஷன் லைனில் கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இவன், செகண்ட் இவன். ஓகேங்களா? ஸோ இங்கே நிறைய வேல்யூஸ் இருந்தாலுமே எது ரொம்ப அதிகமாக இருக்குதோ அதோட ஈக்குவலன்ட் டயக்ராமை தான் வரைவோம். இந்த இடத்துலையுமே பாருங்க, ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா Z இருந்திருக்கும். Z இஸ் ஈக்குவலன்ட் டு R பிளஸ் JXS. ஸோ இந்த இடத்துல ஆரோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, ஸோ R is much lesser than JXS. ஸோ வாட் XSன்னு கூட எழுதலாம். ஸோ அதனால R is நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அது மாதிரி தான் சார், ஒரு பேராமீட்டரை நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு வேல்யூ அனதர் வேல்யூ விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதனால தான் இங்கே நமக்கு JS மட்டும்தான் இருக்கும் ஃபைனலாக. அதனால தான் Z is equivalent to JXS மட்டும் நமக்கு இருக்குது. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன், டிரான்ஸ்மிஷன் லைனில் இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் மட்டும்தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் இண்டக்டன்ஸ் தான் டாமினன்ட், அதுக்கப்புறம் தான் கெப்பாசிட்டன்ஸு. கேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிளில் கெப்பாசிட்டன்ஸ் தான் டாமினன்ட்டு, அதுக்கப்புறமா தான் இண்டக்டன்ஸும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் இதுக்கு என்ன வரையணும்னா, ஸோ இண்டக்டன்ஸும் வரையணும், என்னோட கெப்பாசிட்டன்ஸும் நம்ம ட்ரா பண்ணணும். சார் எப்பவுமே இண்டக்டன்ஸு ரெசிஸ்டன்ஸு இது எல்லாமே சீரியஸ் எலமெண்ட். ஓகேங்களா? ஆரும் எக்ஸும் தட் இஸ் சீரியஸ் எலமெண்ட், சீரியஸாக ட்ரா பண்ணுவோம். ஸோ அதுவே ஜியும் சியும் தட் இஸ் ஷண்ட் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதிலிருந்து நம்ம இம்பிடன்ஸ் கால்குலேஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இம்பிடன்ஸ் கால்குலேஷன்னா நம்ம ஆரையும் எக்ஸையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அட்மிடன்ஸ் கால்குலேஷன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஜியும் சியையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அட்மிடன்ஸ்னா தட் இஸ் ஒய், இம்பிடன்ஸ்னா தட் இஸ் ஜெட். ஜெட்டும் ஒய்யும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இவனை இப்படி வரைஞ்சிங்கன்னா, ஸோ இவனை நீங்கள் வரைகிறப்போ அவனுக்கு உல்டா சீரியஸ் கனெக்ஷன்னா பேரலல் கனெக்ஷனில் வரையணும். ஸோ கிளியரா? அவ்வளோதான் சார்.
ஓகேங்களா, இது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனு. ஸோ இங்கே நமக்கு தெரியும் திஸ் இஸ் Z is equivalent to JX. இவன் Z is equivalent to எழுதக்கூடாது, Yன்னு எழுதணும். ஏன்னா இவனும் ஆப்போசிட். Y is equivalent to JB. ஸோ B அப்படின்றது என்னன்னா சசப்டன்ஸ். ஓகேங்களா, வேணும்னா இதை உங்களுக்கு சின்னதாக இங்கேயே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். Z பற்றியும் ஒய்யை பற்றியும் கிளியராக உங்களுக்கு புரியும். Z அப்படின்றது என்னன்னா இம்பிடன்ஸ். Zன்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ சார் இந்த இடத்துல பாசிட்டிவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது என்னோட இண்டக்டிவ் சர்க்கியூட்டை குறிக்குது. ஓகேங்களா, Z is equivalent to R minus JX கூட இருக்கலாம். ஸோ இங்கே மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது என்னோட கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டை குறிக்குது. ஓகேங்களா, இது நம்ம ஏசிலையுமே பார்த்துருப்போம். ஸோ நெட்வொர்க் அனாலிசிஸில் ஏசி அனாலிசிஸில் பார்த்துருப்போம். ஓகேயா, நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே இண்டக்டிவ் நேச்சர் தான். என் டிரான்ஸ்மிஷனில் இருக்கிற இந்த பவர் சிஸ்டமில் இருக்கிறவன் பாசிட்டிவ் JXS தானே எழுதிருக்கீங்க பாருங்க. திஸ் இஸ் பாசிட்டிவ் JXS. அப்போ திஸ் இஸ் இண்டக்டிவ் டாமினன்ட். டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன எழுதியிருக்கேன்? பாசிட்டிவ் JXS தான் எழுதியிருக்கேன். அப்ப டிரான்ஸ்ஃபார்மரும் இண்டக்டன்ஸ் தான் டாமினன்ட். அடுத்ததா டிரான்ஸ்மிஷன் லைன்லயுமே இண்டக்டன்ஸ் தான் டாமினன்ட். ஓகேங்களா, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ Y is equivalent to admittance. ஸோ இண்டக்டன்ஸ் கால்குலேஷன் இம்பிடன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ பாருங்களேன். ஸோ இந்த சர்க்கியூட்டில் இண்டக்டன்ஸ் JX அதிகமாக இருக்கிறதுனால, JX பாசிட்டிவாக இருக்கிறதுனால, விச் மீன் எனக்கு ரியாக்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகேயா, ஸோ ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால we use இம்பிடன்ஸ் கால்குலேஷன். புரியுதப்பா, சிம்பிள் தான். ஸோ இங்கே எனக்கு எது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். எனக்கு பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்னோட சர்க்கியூட்டில் என்னோட நம்ம பார்த்த எல்லா எக்யூப்மெண்ட்லையும் யார் ரொம்ப அதிகமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வென்எவர் என்னோட ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா we know Z is equivalent to R plus JXன்னா. ஸோ இவன் இன்க்ரீஸ் ஆனான்னா Z இன்க்ரீஸ் ஆகிறான். அப்போது Z கால்குலேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ வென்எவர் ரியாக்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு இருந்தால் இம்பிடன்ஸ் கால்குலேஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இம்பிடன்ஸ் கால்குலேஷன்றது நத்திங் பட், ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இம்பிடன்ஸ் கால்குலேஷனில் சீரியஸாக தான் யூஸ் பண்ணுவோம். நெட்வொர்க் எலமெண்ட்ஸ் மஸ்ட் பி கனெக்டட் இன் சீரியஸ். இம்பிடன்ஸ் கால்குலேஷன்னா நத்திங் பட் நெட்வொர்க் எலமெண்ட் மஸ்ட் பி சீரியஸ். ஏன்னா இங்க பாருங்க, நீங்க பார்த்த எல்லா எக்யூப்மெண்ட்லயுமே எல்லா எலமெண்ட்டுமே பாருங்க சீரியஸ் கனெக்ஷன் தான், கிரவுண்டோட சீரியஸ் கனெக்ஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்லையும் கிரவுண்டோட சீரியஸ் கனெக்ஷன் தான். ஸோ எப்போ உங்களுக்கு சர்க்கியூட்ல ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்குதோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சீரியஸ் கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். ரியாக்டன்ஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான், இம்பிடன்ஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு அட்மிட்டன்ஸ் அதிகமாக இருக்குதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ என்னோட பேரலல் கனெக்ஷனை தான் யூஸ் பண்ணணும். ஸோ Y is equivalent to admittance. ஸோ இம்பிடன்ஸும் அட்மிட்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா, ஜட்டும் ஒய்யும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ பாருங்க Y is equivalent to G plus JB அப்படின்னு சொல்லுவோம். ஸோ G அப்படின்றது கண்டக்டன்ஸ் இப்போ தான் பார்த்தோம். ஸோ B அப்படின்றது சசப்டன்ஸ். சார் சசப்டன்ஸும் இங்க இருக்கு பார்த்தீங்களா, இங்க இருக்கிற சேம் இங்க Z ஒய்யும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதே மாதிரி தான் மற்ற எல்லாமே. ஓகேங்களா, சி இப்போ ஜியும் ஆரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். அதே மாதிரி தான் என்னோட எக்ஸும் பியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஆர் எனக்கு அப்போசிஷனை சொல்லுதா, அப்போ ஜின்றது அக்செப்டன்ஸை பற்றி சொல்லும். ஆர்ன்றது அப்போஸ் பண்ற ப்ராப்பர்ட்டின்னா ஜின்றது அக்செப்ட் பண்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸ்ன்றதும் தட் இஸ் அப்போசிங் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேங்களா, ஸோ ஆர்ன்றது அப்போசிங் ப்ராப்பர்ட்டி இன் த ரியல் டேர்ம். ஸோ எக்ஸ்ன்றது அப்போசிங் ப்ராப்பர்ட்டி இன் த இமேஜினரி டேர்ம். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியணும். ஆர்ன்றது என்னன்னா அப்போசிங் தான், அப்போசிங் ப்ராப்பர்ட்டி.
இன் ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரியல் ஆக்சிஸ் ஆர் ரியல் டேர்மில். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்றது சேம் அப்போசிங் தான். இன் இமேஜினரி டேர்ம், ரியல் ஆக்சிஸ் அது இமேஜினரி ஆக்சிஸ், அதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ அதே மாதிரி தான் அப்போ ஜி அப்படின்னு சொல்றது என்னன்னா, திஸ் இஸ் அக்செப்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி இன் ரியல் ஆக்சிஸ். ரியல் பவர் அப்படின்னு கூட சொல்லலாம், நீங்க சிம்பிளா ரியல் பவர், இது ரியாக்டிவ் பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரியல் பவர், ஸோ இல்லை ரியாக்டிவ் பவர், இது ரியாக்டிவ் பவர். ஓகே, ஸோ இதுவுமே என்னோட ரியல் பவருக்கு. ஸோ இப்போ அடுத்ததா பி, இட் இஸ் அ அக்செப்டன்ஸ் ஆஃப் த ரியாக்டிவ் பவர் ஆர் இமேஜினரி டேர்ம். இமேஜினரி டேர்ம் தான் நம்மளோட ரியாக்டிவ் பவர். நம்ம இந்த ரியல் பவர் ரியாக்டிவ் பவருக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் நார்மலாகவே நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரியல் பவரும் ரியாக்டிவ் பவர் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஸோ ரியல் ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம், ஒரு கூல்ட்ரிங்க்ஸோட ஸ்டோரியாக நம்ம பார்ப்போம். ஒரு பவுல் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அந்த பவுலில் ஒரு கோக்கை நம்ம ஊற்றணும் அப்படின்னா, அந்த கோக் எவ்வளோ வரைக்கும் இருக்குது? ஸோ அந்த கோக் ஆக்சுவலாக ஆக்குபை பண்ணியிருக்கிறத நம்ம ரியல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த கோக்குக்கு மேலே ஒரு பபுள் லேயர்ஸ் இருக்கும். ஸோ பட் அந்த பபுள் லேயர்ஸ் என்னவா இருக்கும், இன்னும் அதிகமாக ஆக்குபை பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல நிறைய கோக் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆக்சுவல் திங் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கம்மியான கோக் தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த லேயரை தான் நம்ம ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம அப்பரண்ட் பவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம், இல்லைனா பார்த்துருப்போம். ஸோ அதை தான் நானும் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் என்னோட ரியல் பவரோட அப்போசிங் நேச்சரை பற்றியும், இது என்னோட ரியாக்டிவ் பவரோட அப்போசிங் நேச்சரை பற்றியும், ஸோ இது என்னோட ரியல் பவரோட அக்செப்டன்ஸ் நேச்சரை பற்றியும், இது என்னோட ரியாக்டிவ் பவரோட அக்செப்டன்ஸ் நேச்சரை பற்றியும் சொல்லுது. ஓகேங்களா? எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்குவோம், எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இமேஜினரி, ஸோ இதை தான் நான் இமேஜினரின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது இமேஜினரின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக இந்த பபுள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பபுள் நம்ம இருந்தால் கோக் இருக்கிற மாதிரி நம்ம மீன் பண்ண முடியாது. பட் ஆக்சுவலி அந்த இடத்துல நம்ம இந்த ரியாக்டிவ் பவர்ன்றது மெஷினில் சில ஒர்க் பண்ண போகுது. ஒரு மேக்னெட்டிக் மீடியமை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ரியாக்டிவ் பவரை யூஸ் பண்ண போகிறோம். அதனால எப்போவுமே நமக்கு இந்த ரியல் பவரும் வேணும், ரியாக்டிவ் பவரும் வேணும். ஸோ அதனால அந்த ரியல் பவர் அப்போஸ் பண்றவன் யாரு, சப்போர்ட் பண்றவன் யாரு, ரியாக்டிவ் பவர் அப்போஸ் பண்றவன் யாரு, சப்போர்ட் பண்றவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அக்செப்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி இன் இமேஜினரி ஆக்சிஸ் ஆர் ரியாக்டிவ் பவர். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இன்னும் ஒரு பாயிண்ட் இதுலேயே கூட சேர்த்து எழுதிடுறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம எழுதுனதை இங்கே எழுதிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் கூட நமக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம நீட்டாக எழுதிக்கலாம். ஜஸ்ட் இந்த கோக்கை நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொன்னேன். இதை பற்றி பவர்ஸை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக சர்க்கியூட் தியரியில் பார்த்துருப்போம். பின்னாடி நம்ம பார்ப்போம் பவர்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். அடுத்ததான் என்னன்னா, when network elements are connected in series, ஓகேங்களா, when network elements are connected in series, we prefer impedance calculation. ஸோ ஏன்னா இங்க பாருங்க, ஸோ எப்போ நம்ம இதை சீரியஸாக கனெக்ட் பண்றோம், ஒரு எலமெண்ட்ல என்னோட ரியாக்டன்ஸ் போர்ஷன் அதிகமா இருந்தாதான், இவன் அதிகமா இருக்கிறனால தான் நம்ம இதை சீரியஸாவே கனெக்ட் பண்றோம். ஒருவேளை இவன் அதிகமா இல்லாம இவன் அதிகமானான்னு வச்சுக்கோங்களேன், இவன் அதிகமானா அவனை ஷண்டா தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சி இங்க பாருங்க, என்னோட பி இருந்துச்சுன்னா அவனை நம்ம ஷண்டா கனெக்ட் பண்றோம், எக்ஸ் இருந்துச்சுன்னா அவனை நம்ம சீரியஸா கனெக்ட் பண்ணுவோம். எப்பவுமே ஒரு சர்க்கியூட்ல ரியாக்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அவனை நம்ம சீரியஸா கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ என்னோட சர்க்கியூட்ல சசப்டன்ஸ் இருக்கு, ஓகேங்களா, திஸ் இஸ் சசப்டன்ஸ்னா, சசப்டன்ஸ் இருக்குன்னா திஸ் இஸ் கனெக்டட் இன் பேரலல். பாருங்க, இவன் பேரலா கனெக்டா இருக்கான், இவன் சீரியஸா கனெக்டா இருக்கான். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்னோட சர்க்கியூட்ல இது வரைக்கும் நம்ம பார்த்த எலமெண்ட்ல
மாடலிங் எலமெண்ட்ல நம்ம என்ன தான் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸை தான் அதிகமாக பார்த்தோம். அப்போ இந்த மொத்த டயக்ராமே நான் ஃபைனலாக சீரியஸாக தான் கனெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்றதுக்கான ரீசன் இங்கே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒருவேளை பி அதிகமாக இருந்துருந்துச்சுன்னா ஷண்ட்டாக கலெக்ட் பண்ணணும். ஷண்ட்டுன்னா தட் இஸ் பேரலல், ஷண்ட் ஆர் பேரலல். ஓகேங்களா? இப்போ பாருங்க. ஸோ y is equivalent to g plus jb-யா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இதையே நம்ம எழுதலாம். ஸோ r plus jx-னா இண்டக்டிவ் சர்க்கியூட்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி இங்கேயே நம்ம எழுதலாம். ஸோ y is equivalent to g plus jb அப்படின்னு எழுதணும்னா this is கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட். இவன் ரெண்டு பேருமே எப்பவுமே உல்டாவா இருப்பாங்க. என்னோட இம்பிடன்ஸ் சர்க்கியூட்டும் அட்மிட்டன்ஸ் சர்க்கியூட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டு பேர் உல்டாவா தான் இருப்பாங்க. ஓகேயா? y equivalent to g plus j beta கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட். அடுத்ததா y is equivalent to g minus jb. this is what இண்டக்டிவ் சர்க்கியூட். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சர்க்கியூட் தியரிலையுமே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இண்டக்டிவோட ரியாக்டன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ், கெப்பாசிட்டிவோட ரியாக்டன்ஸ் எப்பவுமே நெகட்டிவ். ஓகேங்களா? அதே மாதிரி தான் என்னோட கெப்பாசிட்டிவோட சசப்டன்ஸ்னா பாசிட்டிவ், ஸோ இண்டக்டரோட சசப்டன்ஸ்னா நெகட்டிவ். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ரியாக்டன்ஸ் ஆஃப் L இஸ் பாசிட்டிவ், ரியாக்டன்ஸ் ஆஃப் C இஸ் நெகட்டிவ். சரி, இது எல்லாமே பேசிக்கு நம்ம பவர் சிஸ்டமில் நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல எது கனெக்டாக இருக்குது, சர்க்கியூட்டில் யார் அதிகமாக இருக்கான்றதை நான் இதை வச்சு தான் சொல்லுவேன். ரியாக்டன்ஸ் பாசிட்டிவாக இருக்கான்னா அப்போ அந்த சர்க்கியூட்டில் இண்டக்டன்ஸ் அதிகமாக கனெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ரியாக்டன்ஸ் நெகட்டிவாக இருக்கான்னா அப்போ அந்த சர்க்கியூட்டில் எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக கனெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பட் ஆக்சுவல் நம்ம பவர் சிஸ்டம் சர்க்கியூட்டை எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் அவர் ஆக்சுவல் பவர் சிஸ்டம் சர்க்கியூட். என்னோட ஆக்சுவல் பவர் சிஸ்டம் சர்க்கியூட் எப்பவுமே இந்த நேச்சராக தான் இருக்கும். திஸ் இஸ் ஆக்சுவல் பவர் சிஸ்டம். என்னோட பவர் சிஸ்டம்ல நீங்க எப்போ போய் பார்த்தாலும் இண்டக்டிவ் டாமினன்ட் நேச்சர் தான். ஓகேங்களா? அதனால பவர் சிஸ்டமோட ரியாக்டன்ஸ் எப்போ நீங்க மெஷர் பண்ணாலுமே பாசிட்டிவா தான் இருக்கும். இப்போ நம்ம ரியாக்டன்ஸ் கால்குலேஷன் போவோம், பர் யூனிட் இம்பிடன்ஸ்க்கு பிடாட்டிவ் இம்பிடன்ஸ் கால்குலேஷனுக்கு போவோம். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தட் இஸ் பாசிட்டிவா தான் நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேயே நான் அதே மாதிரி எழுதுறேன். ஸோ சசப்டன்ஸ் ஆஃப் எல், சசப்டன்ஸ் ஆஃப் எல்ன்றது நெகட்டிவா இருக்கும். சசப்டன்ஸ் ஆஃப் சி, கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ், தட் இஸ் பாசிட்டிவா இருக்கும். சரி, இது இனிஷியலா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான்ப்பா இருக்கும். பட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்றது பின்னாடி புரிய வரும் எப்பவுமே. ஸோ எடுத்த உடனே நம்மளால ஒரு சூப்பர் லெவலுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சில திங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப அதை பத்தியே நீங்க படிக்கிறப்பதான் நீங்க இந்த நாலேஜை நிறைய இடத்துல பார்ப்போம். ஸோ இந்த நம்ம டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல திரும்பவும் இதை பத்தி டீடைல்டா பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்கேன். when the elements are connected in series we use impedance calculation. அதுவே when the network elements are connected in parallel we prefer admittance calculation. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? என்னோட ஜெனரேட்டருக்கு பார்த்துட்டோம், டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்துட்டோம். அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்மளோட டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் பார்த்துட்டோம். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனு வேற என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் இருக்குப்பா நம்ம பவர் சிஸ்டம்ல? ஜெனரேட்டர் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கும், அடுத்து என்ன இருக்கும்? இண்டக்ஷன் மோட்டார் இருக்கும், சிங்க்ரனஸ் மோட்டார்ஸ் இருக்கும், இன்ஃபைனைட் பஸ் இருக்கும். இன்ஃபைனைட் பஸ் இப்போ நம்ம முதலே பார்த்துட்டோம். அப்போ நெக்ஸ்ட் நம்ம இண்டக்ஷன் மோட்டாருக்கு போகலாம். அப்போ இண்டக்ஷன் மோட்டாரோட மாடலிங் எப்படி இருக்கு? சரி, இண்டக்ஷன் மோட்டாரை நீங்க வரைஞ்சிங்கனாலும் எஸ், இண்டக்ஷன் மோட்டார்ஸ்ல எப்பவுமே that is always treated as L dominant. L is more. இண்டக்டன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் மோட்டாரில் இண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்க போது? பிகாஸ் எவ்ரி மோட்டார் இஸ் மேட் அப் ஆஃப் வித் காயில்.
ஓகேங்களா. எல்லா மோட்டாருமே இட் இஸ் மேட் வித் காயில். ஸோ காயில்னா இட் இஸ் நத்திங் பட் இண்டக்டன்ஸ் தானப்பா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ என்னோட எல்லா மோட்டார்ஸ்லையும் எல் தான் அதிகமாக இருக்கும். அப்போ தேர்ஃபோர் திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் ஜேஎக்ஸ் தான். ஸோ இது எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லி கூட போடலாம் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ப்ளஸ் எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லி கூட போடலாம். ஓகே, இப்போ இதுக்கான டயக்ராமை நம்ம வரைவோம். ஸோ இதில் வந்து மோட்டர்ன்றது சோர்ஸ் அப்பா. மோட்டர்ன்றது இட் இஸ் நாட் அ சோர்ஸ். அப்போ இங்கே நமக்கு எக்ஸைட்டேஷன் சிம்பிள் இருக்காது. ஸோ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் எக்ஸைட்டேஷன் சிம்பிள் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா. இந்த எக்ஸைட்டேஷன் சிம்பிள் எனக்கு இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் இருக்காது. மீதி திங்ஸ் ரிமைனிங் சேமாக இருக்கும். This is positive JXS. சார் இதுதான் என்னோட இண்டக்ஷன் மோட்டார். இங்கே சோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0, E is 0. ஏன்னா இண்டக்ஷன் மோட்டார் என்னைக்குமே நமக்கு பவரை கொடுக்காது. இட் அப்சர்வ்ஸ் த பவர். மோட்டார்னா இட் அப்சர்வ்ஸ் த பவர். அடுத்ததான் சிங்க்ரனஸ் மோட்டார் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சிங்க்ரனஸ் மெஷின்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கேஸ். அது மோட்டாராக இருந்தாலும் பொருந்தும், ஜெனரேட்டராக இருந்தாலும் பொருந்தும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் தான் எனக்கு ரியல் பவர் ப்ளஸ் ரியாக்டிவ் பவர் ரெண்டுத்தையுமே கொடுக்கும் அப்படின்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஸோ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் வந்த கேஸ்லேயும் நான் சொன்னேன் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா இது மட்டும் தான் எனக்கு ரியல் பவரும் ரியாக்டிவ் பவரும் சப்ளை பண்ணும். ஓகேங்களா. இது ஜெனரேட்டராக இருந்தால் தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. இது ஜெனரேட்டராக இருந்தால் தான் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த சிங்க்ரனஸ் மோட்டாரும் என்ன பண்ணோம்னா சிங்க்ரனஸ் மோட்டார்லையும் என்னால் என்ன பண்ண முடியும் இட் கேன் சப்ளை ரியாக்டிவ் பவர். சப்ளையும் பண்ணலாம் ஆர் அப்சர்வ். ஓகேங்களா. சிங்க்ரனஸ் மெஷினை பொறுத்த வரைக்கும் என்னால் எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் பண்ணி சப்ளையும் பண்ண வைக்க முடியும், அப்சர்வும் பண்ண வைக்க முடியும். அது மோட்டரா இருந்தாலும் பொருந்தும், ஜெனரேட்டரா இருந்தாலும் பொருந்தும். அப்ப சிங்க்ரனஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் இட் கேன் ஏபிள் டு சப்ளை த ரியாக்டிவ் பவர். ஓகேங்களா. இதால ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ண முடியும். ஆனா இட் ஒன்லி அப்சர்வ் ஆக்டிவ் பவர். ஓகேங்களா. இது எனக்கு எப்பவுமே ஆக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணிக்க மட்டும்தான் சார் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஆக்டிவ் பவரை இதால சப்ளை பண்ண முடியாது. ஆக்டிவ் பவர்ன்றது என்ன? இட் இஸ் a லோடு. நீங்க ஒரு மிஷினை ரொட்டேட் பண்றீங்க அதுக்காக ஒரு டார்க் தேவைப்படுது. அந்த டார்க் எப்ப ஜெனரேட் ஆகும்னா நீங்க ஆக்டிவ் பவரை கொடுத்தாதான் அந்த டார்க் ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா. இப்போ சிங்க்ரனஸ் மோட்டார்ல போய் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் டெல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்ல, விச் மீன் டெல் இஸ் பாசிட்டிவ்னா இட் இஸ் சப்ளைஸ். ஓகேங்களா. இட் சப்ளைஸ் P active power. ஓகேங்களா. ஸோ E is positive அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது எதை மீன் பண்ணுது? இட் சப்ளைஸ் ரியாக்டிவ் பவர். ஓகேயா. டெல் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஆக்டிவ் பவரை சப்ளை பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதுவே E பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ணும். இப்போ நீங்க சிங்க்ரனஸ் மோட்டரை போய் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுது? இட் கேன் சப்ளை பண்ணுதுன்னா சப்ளை பண்றதே நீங்க எடுத்துக்கோங்க, அப்சர்வ் பண்றதை எடுத்துக்காதீங்க. ஒரு மெஷின் சப்ளை பண்ணுதுன்னா அப்போ அவனை வந்து சப்ளையரா ட்ரீட் பண்ணணும், அப்சர்வரா ட்ரீட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இப்போ இவன் வந்து என்ன பண்றான்? அப்சர்வ் மட்டும் தான் பண்றான். அப்போ he is a supplier for the reactive power and observer for the active power. ஆக்டிவ் பவரோட அப்சர்வர்னா என்ன மீன் பண்ணுது? டெல் பாசிட்டிவ்னா சப்ளை பண்ணணும்னு இப்போ பார்த்தேன். ஓகேங்களா. ஸோ என்னோட டெல்ன்றது பாசிட்டிவ்னா அதை சப்ளை பண்ணும். இந்த இடத்துல இது என்ன பண்ணுது? அப்சர்வ் பண்ணுதுன்னா அப்ப டெஃபினட்டா இவனோட டெல் இஸ் நெகட்டிவா தான் இருக்கும். அதே டயக்ராம் மாதிரி தான் போடுவேன், பட் டெல்ல மட்டும் நெகட்டிவா போடுவேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான் சார். இப்போ இந்த ரீசன் உங்களுக்கு புரியணும். ஏன் நான் சிங்க்ரனஸ் மெஷினுக்கு வந்து இண்டக்டருக்கு பாசிட்டிவ் டெல் போடுறேன், மோட்டரை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் டெல் போடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியணும். ஸோ இது புரியுது இல்லை? இந்த இடத்துல டெல் நெகட்டிவ்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா என்னோட சிங்க்ரனஸ் மோட்டார் என்னைக்குமே ஆக்டிவ் பவரை சப்ளை பண்ணாது, ஆனால் இட் கேன் சப்ளை த ரியாக்டிவ் பவர். நான் ஆல்ரெடி இதை கூட நேற்று ஒரு சம்மா கூட சால்வ் பண்ணி காமிச்சேன். ஸோ டெல் யாருக்கு அதிகமாக இருக்கானோ அவன்லேருந்து ஆக்டிவ் பவர் டெல்லுக்கு கம்மியாக இருக்கிறவனுக்கு போயிருக்கும். ஸோ அதே மாதிரி இ யாருக்கு அதிகமாக இருக்கிறானோ அவன்லேருந்து ரியாக்டிவ் பவர் இ யாருக்கு கம்மியாக இருக்கிறானோ அவனுக்கு போயிருக்கும் அப்படின்னு நேற்று நான் ஒரு டயக்ராமும் வரைஞ்சு சொல்லியிருந்தேன்.
ஸோ இந்த ஆக்டிவ் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ ஈயையும் டெல்லையும் பொறுத்து தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட ஈயையும் டெல்லையும் பொறுத்து தான் இருக்கும். அடுத்ததா லாஸ்ட்டாக நம்ம பார்த்த இன்ஃபைனைட் பஸ்ஸையும் இங்கே நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேயே நம்ம மாடலிங் மொத்தமாக எழுதிட்டு இருக்கோம்ல, ஸோ அதனால இன்ஃபைனைட் பஸ்ஸோட மாடலிங்கும் இங்கே எழுதிக்கலாம். அடுத்ததா இன்ஃபைனைட் பஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்ஃபைனைட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட இம்பிடன்ஸ் இஸ் 0. ஓகேங்களா? ஸோ இம்பிடன்ஸ் 0, பஸ்ன்றது இட் இஸ் எ சப்ளையர்னா, இட் இஸ் எ சப்ளையர் V at an angle of 0 degree. அடுத்ததா இதோட இம்பிடன்ஸ் 0, அப்போ ஸ்ட்ரெயிட் லைன். இதுதான் என்னோட இன்ஃபைனைட் பஸ். இதை நம்ம நேற்றும் வரைஞ்சிருப்போம். ஓகே, இது என்னோட இன்ஃபைனைட் பஸ்ஸோட ரெப்ரசன்டேஷன் சார். ஓகேங்களா? இப்போ தேர்ஃபோர் இப்போ எல்லா எலமெண்ட்டையும் நம்ம மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ கரெக்டாக மாடலிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன், ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் ஒன் பவர் சிஸ்டம் நெட்வொர்க். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பவர் சிஸ்டம் நெட்வொர்க்கை எடுத்துக்கலாம். இது ஒன்று அடுத்த பேஜில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் பவர் சிஸ்டம் நெட்வொர்க். இப்போ பவர் சிஸ்டம் நெட்வொர்க்கோட ரெப்ரசன்டேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது. அப்போ ஒரு பவர் சிஸ்டமில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸோட ரெப்ரசன்டேஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் நெட்வொர்க்கு இங்கே அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் இருக்குப்பா. ஓகேங்களா? இது என்னோட ஜெனரேட்டிங் ஸ்டேஷன். அடுத்ததாக இங்கே என்ன நடக்குதுன்னா ஸ்டெப் அப் நடக்குது. ஓகேங்களா? ஸ்டெப் அப் நடந்ததுக்கப்புறமா இங்கே எனக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. ஸோ அடுத்தது இந்த டிரான்ஸ்மிஷன் லைனு, அடுத்ததாக நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவுக்கு நம்ம வரோம். ஸோ இங்கே நமக்கு அகெயின் என்ன நடக்குது, ஸ்டெப் டவுன் நடக்குது. ஓகே, இப்போ ஸ்டெப் டவுன் நடந்ததுலேருந்து இட் இஸ் எ லோடு. ஓகேங்களா? திஸ் இஸ் லோடு. ஸோ மல்டிபிள் லோட்ஸ் கனெக்டாக இருக்குது. ஓகேங்களா? த லோட் கேன் பி எனி திங். சிங்க்ரனஸ் மோட்டாராக இருக்கலாம், இண்டக்ஷன் மோட்டாராக இருக்கலாம், ஸோ எதுனா ஒன்றா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க். இப்போ இந்த நெட்வொர்க்கை தான் நான் மேத்தமெட்டிக்கலாக இப்போ ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யார் இருக்காங்க, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இருக்குது. சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், ஸோ இப்படி தான் நம்ம சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இப்போ அங்கே போய் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே ஸோ ஜெனரேட்டரோட இம்பிடன்ஸு நம்ம ZG அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ இந்த இடத்துல நிறைய ஜெட் வந்துடுது. ஸோ ஓகேங்களா, தட் இஸ் ZG ஜெனரேட்டர். இதில் சோர்ஸ் இருக்கும். இது என்ன, e⁻⁴del. இப்போ என்ன இருக்கும், கிரவுண்டோட கனெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததான் நெக்ஸ்ட் இது யாரோட கனெக்டாக இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியோட கனெக்டாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி டிரான்ஸ்மிஷன் லைனோட கனெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி நம்ம வரைவோம், பிரைமரி வைண்டிங் அண்ட் செகண்டரி வைண்டிங்காக வரைஞ்சிருப்போம். பாருங்கள், பிரைமரி வைண்டிங் அண்ட் செகண்டரி வைண்டிங். இது என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி. ஓகேங்களா? திஸ் இஸ் ZP, பிரைமரி இம்பிடன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்து என்ன பண்ணியிருப்போம் நம்ம, வி கிரவுண்டட்னா. அடுத்து மேக்னெட்டிக் கப்ளிங் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்டரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கும், செகண்டரி இம்பிடன்ஸ் ZS இருக்கும். ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி போய் பாருங்கள், டிரான்ஸ்மிஷன் லைனோட கனெக்டாக இருக்குது. திஸ் இஸ் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ OHTL அப்படின்னு தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். சரி, ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம என்ன பார்த்தோம், ஸோ யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தோம். எஸ், நமக்கு என்ன இருக்குது இங்கே, ஷண்ட் இருக்கும், சீரீஸும் இருக்கும். ஷண்ட் எலமெண்ட்டும் இருக்குது, சீரீஸ் எலமெண்ட்டும் இருக்குது. ரைட், அப்போ இதையும் நான் இங்கே போட்டுக்கணும். ஸோ இப்போ என்ன வரையணும், ஷண்ட் எலமெண்ட் இருக்குது. கிளியரா? அடுத்ததாக ஒரு சீரீஸ் ஃபஸ்ட்டு சீரீஸ் எலமெண்ட் வரைஞ்சிட்டேன், அடுத்ததாக தான் ஷண்ட் எலமெண்ட்டை போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தேர்ஃபோர் இது Z டிரான்ஸ்மிஷன் லைனு, இது என்னோட Y டிரான்ஸ்மிஷன் லைனு. ஓகேங்களா? அடுத்ததான் நெக்ஸ்ட் போய் பாருங்கள், செகண்டரியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்டாக இருக்குது. ஸோ இங்கே அகெயின் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி. திஸ் இஸ் வாட், பிரைமரி. அப்போ நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல திரும்ப என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியை கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? திஸ் இஸ் அகெயின் ZS. இப்போ என்ன ஆயிருக்கும், திரும்பவும் இது கிரவுண்ட் ஆகும். அடுத்ததா ZP, பிரைமரி.
நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் யாரோட கனெக்ட் ஆயிருக்கா, நெக்ஸ்ட் ஒரு லோடோட கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லோடோட கனெக்ட் ஆகுது. இது ஒரு லோடை எடுத்தாலும் ஓகே, நீங்கள் மல்டிபிள் லோட்ஸ் நீங்கள் எடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? சி எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு சிம்பிள் லோடு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் த லோட் இஸ் இண்டக்ஷன் மோட்டார்னு எடுத்துக்கிறேன். இந்த லோடை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா இண்டக்ஷன் மோட்டாராக எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒன்லி வி ஹாவ் த காயில், தேர் இஸ் நோ சச் எக்ஸைட்டேஷன் சோர்ஸாக எதுவுமே இருக்காது. திஸ் இஸ் ZM அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் மோட்டார்னா இண்டக்ஷன் மோட்டார். ஆக்சுவலாக இதுதான் என்னோட எலக்ட்ரிக்கல் மாடல். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் மாடல் ஆஃப், இது வந்து ஆக்சுவல் மாடல், actual electrical model of power system. ஓகேங்களா? இது என்னோட actual model of power system. அடுத்ததா சார், நம்ம பொதுவாகவே நமக்கு தெரியும் இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கில், இவ்வளோ பெரிய சீரியஸ் நெட்வொர்க்கில் என்னோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ போய் பார்த்தீங்கன்னா இவன் வெரி வெரி லோயர் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இவன் வந்து ரொம்ப ரொம்ப லோயர் வேல்யூ. வி ஆல்வேஸ் நெக்லெக்ட் த கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா? ஏன்னா இங்கே இருக்கிற இடத்துல Z இஸ் மச் கிரேட்டர் தேன், ஸோ அதாவது ரியாக்டன்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரியாக்டன்ஸ் இஸ் மச் கிரேட்டர் தேன், ஸோ XL இது. ஓகேங்களா? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் மச் கிரேட்டர் தேன் XC. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் மச் கிரேட்டர் தேன் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ வி நெக்லெக்ட் capacitance effect of transmission line. அப்போ என்ன பண்ணிடணும், ஜஸ்ட் ரிமூவ் இட், அவ்வளோதான் சார். இப்போ இந்த எஃபெக்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இதுதான் என்னோட ஆக்சுவல் எலக்ட்ரிக்கல் மாடல் ஆஃப் பவர் சிஸ்டம். ஓகே, இப்போ இந்த நெட்வொர்க் மாடல் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பவர் சிஸ்டமில் ஃபால்ட் ஆச்சுன்னா எவ்வளோ ஃபால்ட் கரண்ட் போக போகுது, என் பவர் சிஸ்டமோட அனாலிசிஸ் எப்படி நம்ம பண்ண போகிறோம், இதோட ஆசிலேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, எல்லாமே இந்த டயக்ராமை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் இது என்னோட இம்பிடன்ஸ் மாடல். ஸ்டில் இது வந்து எல்லாமே சீரியஸாக இல்லை. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னால இது ஒரு தனி சர்க்கியூட்டா, இது ஒரு தனி சர்க்கியூட்டா இருக்குது. இப்போ இந்த மொத்தத்தையும் என்னால் சேர்த்து இம்பிடன்ஸ் எழுத முடியுமா, இந்த டோட்டல் சர்க்கியூட்டுக்கு சேர்த்து என்னால் இம்பிடன்ஸ் எழுத முடியுமான்னா எழுத முடியல. பிகாஸ் இது தனித்தனி சர்க்கியூட்டாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவல் வேல்யூவாக இருக்குது, எல்லாமே ஆக்சுவல் வேல்யூஸ். இந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் 0.1 ஓமாக இருக்கும், இவன் வந்து 10 ஓமாக இருப்பான், இவன் வந்து 40 ஓம்ஸாக இருப்பான், இவன் வந்து ஆல்மோஸ்ட் 20 ஓம்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் வேல்யூஸ், இவன் வந்து 0.5 ஓம்ஸு. இப்போ இது எல்லாமே ஆக்சுவல் வேல்யூஸில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் வந்து 40 இருக்கான், சில கேஸில் என்னவா இருப்பான்னா இட் கேன் அப் டு 200 ஓம்ஸ் கூட இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து 100 ஓம்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இவன் 100 ஓம், இவன் 0.1 ஓம், இவன் 0.1 ஓம், இவன் 100 ஓம். இப்போ மொத்தத்தையும் நீங்கள் செக் பண்ணுறப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு வேல்யூவில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வேல்யூவில் இருக்கு. அடுத்து இவனோட வோல்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், என்னோட ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் 33 kV தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 230 kVயாக இருக்கும். ஓகேங்களா? இங்கேயும் 230 kV. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் 11 kV. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட வோல்டேஜ் அண்ட் பவர் லெவல்ஸ் ஆர் வேரியஸ். என்னோட சிஸ்டம் ஒரே நெட்வொர்க்காக தான் நான் மாடல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மொத்தத்தையும் ஒரே நெட்வொர்க்காக நான் மாடல் பண்ணேன்னா என்னால் ஈஸியாக அனாலிசிஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் வேரியஸ் பவர் லெவல்ஸில் இருக்கிறதுனால எனக்கு இதோட அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வோல்டேஜில் இருக்குது, ஒவ்வொரு பவர் ரேட்டிங்கில் இருக்குது, ஒவ்வொரு இம்பிடன்ஸ் லெவலில் இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி என்னால் ஒரே ஸ்கேலில் மெஷர் பண்ண முடியும்? ஸோ கண்டிப்பாக முடியாது. இல்லை, எல்லாமும் ஒரே ஸ்கேலில் மெஷர் பண்ணணும்னா அப்போ காமனாக ஒரு ஸ்கேல் நமக்கு தேவை. ஓகே, வேரியஸ் ரேஞ்சஸில் இருக்கிற எல்லாரையும் ஒரே இதில் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஒரு ஸ்கேலை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பர்டிகுலர் ஸ்கேலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பர் யூனிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பர் யூனிட் சிஸ்டம்ன்ற ஒரு சிஸ்டம் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இவன் வந்து தனித்தனி ரேஞ்சஸாக இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா 33 kV 100 MVAன்னு எடுத்துக்குவோமே, பவர் 100 MVA. இந்த இடத்துல பவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 MVA,
1000 MVA. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு பவர், ஒவ்வொரு வோல்டேஜ், அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வேரியஸ் பவர் அண்ட் வேரியஸ் வோல்டேஜஸ் இருக்கிறனால என்னால் இதை ஒரே நெட்வொர்க்கை ட்ரீட் பண்ணுறதுல சிரமம் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம பர் யூனிட் கால்குலேஷன்ஸ்க்கு போகிறோம். ஓகேங்களா? இந்த பர் யூனிட் கால்குலேஷன்னா என்ன, ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா ஸோ இதுக்கான நீட் இப்போ புரிஞ்சிச்சு இல்லப்பா. ஸோ எல்லாரையும் நான் வந்து ஒரே நெட்வொர்க்காக ட்ரீட் பண்ண முடியல இங்கே என்னால். இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் பர் யூனிட் கால்குலேஷனுக்கு போக போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் நீட் ஆஃப் பர் யூனிட் கால்குலேஷன். ஓகேங்களா? ஸோ நீட் ஆஃப் பர் யூனிட் கால்குலேஷன்ஸ். ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல மேலே சொல்லியிருக்கிற அந்த நெட்வொர்க்கு என்னவா இருக்கு, எல்லாமே ஆக்சுவல் வேல்யூஸ்ல இருக்கு. த அபவ் நெட்வொர்க் பவர் சிஸ்டம் நெட்வொர்க் ஆர் இன் ஆக்சுவல் வேல்யூ. ஸோ எப்பவுமே ஆக்சுவல் வேல்யூஸ்க்கு எப்பவுமே யூனிட் இருக்கும்பா. இட் ஹேஸ் யூனிட்ஸ். ஓகேங்களா? நான் ப்ராக்கெட்டில் யூனிட்ஸ் அப்படின்னு போடுறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்பவுமே ஆக்சுவல் வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் யூனிட் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வாங்கினீங்கன்னா அந்த மிஷினில் ஸோ 1 ohm 2 ohm அப்படின்னு இருக்கிறது எல்லாமே ஆக்சுவல் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் யூனிட் இருக்கும். ஓம் அப்படின்னு சொல்லி வர்றது தான் யூனிட். ஆனால் இன் பர் யூனிட் கால்குலேஷன்ஸில் நம்ம யூனிட்டே இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீட் ஆஃப் பர் யூனிட் கால்குலேஷன்ஸ், the actual power system network are actual values. So the per unit system does not have any unit. ஓகேங்களா? பர் யூனிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த யூனிட்டும் இருக்காது. சி இப்போ எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் ஆஃப் சர்க்கியூட் வந்து வோல்டேஜ் ஆஃப் சர்க்கியூட் 240 வோல்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஆக்சுவல் வேல்யூ. நம்ம எதையுமே சொல்லலாம். வோல்டேஜையும் பர் யூனிட்ல சொல்லலாம், கரண்ட்டையும் பர் யூனிட்ல சொல்லலாம், இம்பிடன்ஸையும் நம்ம பர் யூனிட்ல சொல்லலாம். அதுவே இந்த ஈக்குவலன், இதோட ஈக்குவலன் பர் யூனிட் இம்பிடன்ஸ் நான் சொல்கிறேன். வோல்டேஜ் ஆஃப் சர்க்கியூட் இன் பர் யூனிட் 1.1 per unit. ஜஸ்ட் பர் யூனிட்னு தான் மீன் பண்ணுறேன், அதுக்கு யூனிட் பின்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ ஒரு வோல்டேஜ் 240 நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக 1.1 பர் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இல்லை கரண்ட் ஆஃப் 10 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் அஸ் 0.5 பர் யூனிட் அப்படின்னு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பர் யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதோட ரெப்ரசன்டேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்டா இதோட ரெப்ரசன்டேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்ததா ரெண்டாவது நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ஓகேங்களா? எதுக்காக இது வரோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ இதோட ரெப்ரசன்டேஷன்ஸ் ஈஸியாக இருக்கு. ஸோ எல்லாரையும் ஒரே ஸ்கேலில் என்னால் மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அடுத்ததா இந்த இடத்துல ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, மோர் எக்யூப்மெண்ட் நமக்கு இருக்குங்க. இந்த பவர் சிஸ்டம்ல போய் பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்க, மோர் எக்யூப்மெண்ட், இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா. ஸோ அதனால இதுக்கு ஆக போகிற டைமிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் பர் யூனிட் கால்குலேஷன், வித்தவுட் P.U கால்குலேஷன், ஸோ இல்லை இந்த இடத்துல இட் ஹேஸ் மோர் எக்யூப்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கிறனால இட் ரெக்வயர்ஸ் மோர் டைமிங். ஸோ இட் டேக்ஸ் மோர் டைம் டு சால்வ் இல்லை அனலைஸ். ஸோ இப்போ அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற டைமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ இதனால என்ன ஆகும்னா அந்த டைம் ரெடியூஸ் ஆகும்பா. ஓகேங்களா? இதனால நமக்கு ஆக போகிற டைமிங் ரெடியூஸ் ஆகும். சிம்பிளாக இப்போ நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரையே நான் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். டிரான்ஸ்ஃபார்மரை பர் யூனிட் கால்குலேஷனுக்கு முன்னாடி எப்படி நம்ம ட்ரா பண்ணுறோம், பர் யூனிட்ல என் டிரான்ஸ்ஃபார்மரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னு பார்க்குறேன். திஸ் இஸ் ஆக்சுவல் வேல்யூஸ். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர் யூனிட் வேல்யூஸ்.
ஓகேங்களா. இங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ஆக்சுவல் வேல்யூஸ் பாருங்க. பிரைமரியில ஒரு இம்பிடன்ஸ், செகண்டரியில ஒரு இம்பிடன்ஸ் ZP ZS. ஓகேங்களா. ஸோ இது என்னோட ஆக்சுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் ரெப்ரசன்டேஷன் இந்த இடத்துல ZPன்றது பிரைமரி இம்பிடன்ஸ், ZSன்றது செகண்டரியோட இம்பிடன்ஸ். இந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேமாவே இருக்காது, வேற வேறவா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இன் ஓம்ஸ்ல எழுதுறேன். ஓகேங்களா. ZPயும் ZSம் எப்பவுமே இங்க அன்ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆக்சுவல் வேல்யூல. ஆனால் பர் யூனிட் கால்குலேஷன்றது நம்ம பின்னாடி பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு இன்னும் சொல்லலை. ஆனால் அதை பண்ணோம்னா இதோட நெட்வொர்க்கை நம்ம எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இதே நெட்வொர்க்கை பர் யூனிட்ல இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். பர் யூனிட் ரெப்ரசன்டேஷன் இஸ் ஜஸ்ட் ஒரே ஒரு எலமெண்ட், தட்ஸ் இட். திஸ் இஸ் ஜெட் பர் யூனிட், அவ்வளோதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் விச் ஹாஸ் நோ யூனிட்ஸ், இதுக்கு யூனிட்ஸோ கிடையாது. அடுத்து இங்க ZP ZS ஈக்குவல் இல்லைன்னு சொன்னல, ஆனா பர் யூனிட்ல ZPயும் ZSம் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேங்களா. ஸோ பர் யூனிட் கால்குலேஷன் அப்போ ZPயும் ZSம் ரெண்டுமே ஈக்குவல் தான். இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மரே பெரிய ஒரு காம்ப்ளிகேஷனான நெட்வொர்க்காக தான் இருந்துச்சு ஆக்சுவலா பார்க்குறப்போ. ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை பர் யூனிட் மாடலுக்கு நான் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு சிங்கிள் லைனா மாறிடுச்சு, ஒரே ஒரு சிங்கிள் இம்பிடன்ஸா மாறிடுச்சு. கரெக்டா. அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் சிம்பிளிஃபைடு பை ஒன் நெட்வொர்க் எலக்ட்ரிக்கலி. இங்க எனக்கு ஒரு ஈக்குவேஷன் தேவை, இன்னொரு ஈக்குவேஷன் தேவை. ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக சால்வ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இங்க நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாவே சால்வ் பண்ணாலே போதும், சிம்பிள். கரெக்டா. த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் required to solve is very high. ஆனா இங்க பாருங்க ஒரே ஒரு நெட்வொர்க் தான் இருக்கு, நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் required to solve is less. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் ரெக்வயர்டு டு சால்வ் இஸ் வெரி லெஸ், ஆனால் அந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ரெக்வயர்டு டு சால்வ் இஸ் வெரி ஹை. அப்போ இதுதான் சார் சிம்பிளாக ஃபர்ஸ்ட் பர் யூனிட்டோட டிமாண்ட் ஏன் நம்ம அதுக்கு போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஆக்சுவல் வேல்யூஸ்ன்னு ஒரு வேல்யூவே கிடையாது, எல்லாமே பர் யூனிட்ல தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. அதனால இதில் இருக்கிற யூனிட் கன்வர்ஷன்ன்றது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கும், அதை நீங்கள் போய் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாமல் போயிடுச்சு. ஸோ ரெண்டாவது, இங்கே இருந்த நிறைய சர்க்கியூட் அனாலிசிஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து சிம்பிளாக மாற்றி கொடுத்துருச்சு. ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் இருந்த யூனிட் கன்வர்ஷன் பிரச்சனையும் சரியாயிடுச்சு. அடுத்து அங்கே இருந்த நிறைய சீரீஸ் பேரலல் அந்த எலமெண்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி சிம்பிள் எலமெண்ட்டாக மாறிடுது. ஓகேங்களா. இப்போ நம்ம பர் யூனிட்னா என்ன அப்படின்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்ததாக தான் நெக்ஸ்ட் பர் யூனிட் சிஸ்டம். பர் யூனிட் சிஸ்டம் ஓகேயா. ஸோ பர் யூனிட்னா என்னன்னா எப்பவுமே என்னோட பேஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ நான் எடுத்துக்குவேன். ஓகேங்களா. ஸோ சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து ஒரு 4 பேரை கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம 4 பேரை கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அந்த 4 பேருக்கும் காமனா இருக்கிற ஒரு ஐடென்டிட்டியை எடுத்துட்டு தான் கம்பேர் பண்ணணும். கிளியரா. ஸோ 4 பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ் இருந்து அதை நம்ம காமனா இல்லாத ஒரு ஐடென்டிட்டியை வச்சு 4 பேரை கம்பேர் பண்ண முடியாது. ஸோ 4 பேருக்கும் காமனா இருக்கிற ஒரு ஐடென்டிட்டியை எடுத்து அதில் தான் நம்ம என்னோட சிஸ்டமை கம்பேர் பண்ண போறோம். ஸோ இங்கேயே நம்ம என்ன பண்ண போறோம்னா என்னோட 4 பவர் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா,
அதாவது இந்த பவர் சிஸ்டம்ல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல யாரோட பவர் ரொம்ப அதிகமா இருக்குதோ அவனை தான் என்னோட மேஜரா நான் ட்ரீட் பண்ணிக்குவேன். ஸோ அவனை வச்சு தான் மற்றவனை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சி இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்னோட சப்ளை ஜெனரேட்டர்ல 100 MVA பவர், ஓகேங்களா? ஜெனரேட்டர்ல பவர் இஸ் 100 MVA. அப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன்ல பவர் இஸ் 1000 MVAன்னு இருக்கு. ஸோ அடுத்ததா என்னோட லோட்ல பவர் இஸ் 20 MVA. எல்லாத்துலேயும் பவர் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு பவர் இஸ் 50 MVA. இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம், ஓகேங்களா? இங்க ஒரு 50 MVA. ஓகே, இப்போ இந்த வேரியஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன், பவர்ஸை பார்க்குறேன். இதுல யாரு ரொம்ப அதிகமா இருக்கான், டிரான்ஸ்மிஷன் லைன் ரொம்ப அதிகமா இருக்கான். அப்போ he is treated as a base. he is base. ஸோ இப்போ இவன் தான் நம்மளோட எய்ம். ஸோ இவனை வச்சு தான் மற்றவனோட பர் யூனிட் இம்பிடன்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பொதுவாக பவர் சிஸ்டமில் யாரோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அவனை தான் நம்ம பேஸாக ட்ரீட் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு ஒருவேளை பேஸ் கொடுத்துருந்தால் அதையே எடுத்துக்கணும். ஸோ கொடுக்கலன்னா பவர் சிஸ்டமில் யார் ரொம்ப அதிகமான பவரில் இருக்காங்களோ அவனோட சிஸ்டமை தான் நம்ம பேஸ் சிஸ்டமாக எடுத்துக்கணும், ஓகேங்களா? அந்த பேஸ்ல இருந்து தான் நான் என்னோட பர் யூனிட்டியை கால்குலேட் பண்ண போகிறேன். Electrical per unit quantity can be represented by P dot U can be quantity. P dot U electrical quantity. Can be represented by actual electrical quantity in units இதுக்கு என்ன இருக்குன்னா யூனிட்ஸ் இருக்கும்பா. ஆக்சுவல் வேல்யூக்கு யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த குவான்டிட்டி கேன் பி எனி திங்காக இருக்கலாம். இந்த குவான்டிட்டி கேன் பி வோல்டேஜ், ஓகேங்களா? இந்த குவான்டிட்டி கேன் பி வோல்டேஜ் ஆர் கரண்ட்டாக இருக்கலாம், ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா யூனிட் இருக்கும், இதுக்கு யூனிட்ஸ் இருக்கும். டிவைடட் பை பேஸ் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி இன் த சேம் யூனிட்ஸ். பேஸும் நீங்க மேல என்ன எடுத்துக்கிறீங்களோ அதே தான் எடுத்துக்கணும். ஸோ ஆனா இதுக்கு யூனிட் இருக்காது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு யூனிட்லெஸ். பி டாட் யூக்கு யூனிட் கிடையாது. ஸோ இங்க வோல்ட்னு எடுத்தீங்க, கீழேயும் வோல்ட்னு எடுத்தீங்கன்னா வோல்ட் கேன்சல் ஆகிடும். மேலேயும் கரண்ட்னு எடுத்தீங்கன்னா கீழேயும் கரண்ட்னு எடுத்தீங்கன்னா கரண்ட் கேன்சல் ஆகிடும். இட் இஸ் யூனிட்லெஸ், ஓகேங்களா? பர் யூனிட் குவான்டிட்டிக்கு யூனிட் கிடையாது. ஸோ இந்த பர் யூனிட்டோட வேல்யூ என்னவா இருக்கலாம்னா, இட் கேன் பி 0வா இருக்கலாம், இட் கேன் பி கிரேட்டர் தேன் 1 இருக்கலாம், இட் கேன் பி லெஸ்ஸர் தேன் 1 இருக்கலாம். ஸோ எனி வேல்யூ கேன் பி. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன், பேஸ் வேல்யூஸ் ஆர் நாட் கிவன், டேக் த ஹையர் வேல்யூ ஆஸ் அ பேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த ஒரு பாயிண்டாக அதிக்கும். If base value is not given, larger rating equipment will be treated as base. If base value is not given, larger rating equipment is treated as base. அடுத்ததா இப்போ இவனோட calculations எப்படி நம்ம போடுறதுன்னு சொல்றேன். இப்போ இத நான் என்ன சொல்லியிருக்கேன், வோல்டேஜுக்கும் பர் யூனிட் கால்குலேட் பண்ண முடியும், கரண்ட்டுக்கும் பர் யூனிட் கால்குலேட் பண்ண முடியும், இம்பிடன்ஸுக்கும் நம்மளால பர் யூனிட் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ அதெல்லாம் ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஸோ இப்போ வோல்டேஜுக்கு பர் யூனிட் வேணும்னா V per unit, வோல்டேஜ் இன் பர் யூனிட் வேணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மேலே ஆக்சுவல் வோல்டேஜை எழுதணும். ஸோ வி ஆக்சுவல். ஸோ கீழே என்ன எழுதணும், பேஸை எழுதணும். இப்போ வி பேஸ், தட்ஸ் இட். இதுதான் என்னோட வோல்டேஜ் பர் யூனிட் ஃபார்முலா. அதே மாதிரி கரண்ட்டுக்கான பர் யூனிட் ஃபார்முலா இஸ் ஐ ஆக்சுவல் டிவைடட் பை ஐ பேஸ். அதே மாதிரி நம்மளால இம்பிடன்ஸ்க்கும் எழுத முடியும், ஓகேங்களா? ஸோ இம்பிடன்ஸ்க்கும் எழுத முடியும். ஸோ இப்போ இதுக்கு எழுதுறப்போ
சார் இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு ஜெட்னா ஜெட் ஆக்சுவல் டிவைடட் பை ஜெட் பேஸ். சார் இப்போ நீங்க போயிட்டு MVA ஆக்சுவல் பவருக்கு போய் எழுதலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பவருக்கு per unit calculation is not possible. So per unit calculation is only applicable for the linear elements. Voltage, current, impedance க்கு தான் அப்ளை பண்ண முடியும். per unit ஃபார்முலாவை நீங்க போயிட்டு பவருக்கு டைரக்டா எல்லாம் அப்ளை பண்ண முடியாது. அப்ப போய் பவரை நான் per unitல மாத்துறேன்னா அப்படிலாம் மாத்த முடியாது. ஓகேங்களா? அதுக்கு தேவையான இந்த வோல்டேஜ் per unitையும் கரண்ட் பர் யூனிட்டின் கண்டுபிடிச்சு இதை யூஸ் பண்ணி வேணும்னா நீங்க பவரோட பர் யூனிட் கண்டுபிடிக்கலாமே தவிர ஸோ இவனை டைரக்டா கண்டுபிடிக்க கூடாது. பவரோட பர் யூனிட்டை டைரக்டா நம்ம கண்டுபிடிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வாங்க. இந்த கிவன் கொஸ்டினோட டயக்ராம் அப்போ எப்படி ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி இருக்கிற டயக்ராமை நம்ம சிங்கிள் லைனராக வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிற டயக்ராம் கேன் பி ரீப்ளேஸ்டு லைக் திஸ். அப்போ இந்த டயக்ராமும் என்ன ஆகும்? So it will getting modified. Okay, so இப்போ இந்த modified diagram இப்போ நம்ம draw பண்ணலாம். அப்போ first அங்க இருந்த generator coil இது. So supply E at an angle of del, Z is G. அப்புறமா என்னோட transformer right. So Z T1 transformer 1 டிரான்ஸ்ஃபார்மர் 1 நம்ம சிங்கிள் லைனராக தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்கே பாருங்கள் ZG ஜென்ரேட்டர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் 1 இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் என்னவா பண்ணியிருக்கேன். இட் கேன் பி ட்ரீட்டட் இன் அ சிங்கிள் மேனர். ஓகே, இந்த ரெண்டும் ட்ரீட்டட் ஆஸ் சிங்கிள். ஓகே, ஜஸ்ட் இப்போ அதை தான் நான் இங்கே போட்டேன், முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து யார் இருக்கா? டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கா, ZTL. ஓகே, this is Z transmission line. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கான். அப்போ this is Z transformer 2. அடுத்து நெக்ஸ்ட் யார் இருக்கா? simply the load is connected, simply the induction motor ZM. sorry pa ZM மோட்டர் மேலே இருந்தது ஜெனரேட்டர், தட்ஸ் இட். அதில் வோல்டேஜ் இருக்காது. ஆக்சுவலாக இவ்வளோ தான் சார் நெட்ஒர்க்கு. இப்போ பாருங்க சார், நான் பர் யூனிட் கால்குலேஷனை பண்ண உடனே இந்த நெட்ஒர்க் சிம்பிளான ஒரே ஒரு சீரியஸ் சர்க்கியூட்டாக மாறிடுச்சு பாருங்க. இப்போ இந்த சீரியஸ் சர்க்கியூட்டுக்கு நான் என்ன பண்ணலாம்? we can easily can write the KVL for this closed path. இப்போ இந்த closed pathக்கு நம்ம என்ன பண்ணலாம்? KVL எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு கேவியில் எழுதிட்டு ஸோ என்ன பண்ணலாம்? ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். பிஃபோர் தட் இந்த இடத்துல போய் பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஓமில் இருக்கே. இங்கே போய் பாருங்க, எல்லாமே ஓமில் இருக்கே. ஸோ இந்த ஓமில் என்னால் எப்படி கம்பேர் பண்ணுறது? ஸோ இந்த நெட்வொர்க்கை நான் மாடல் மட்டும் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ரிமூவ் பண்ணி சிங்கிள் ஈக்குவலண்ட்டாக மாற்றிக்கிட்டேன். ஆனால் இந்த ஓம் வேல்யூஸ் இருக்கே, இதை நான் பர் யூனிட்டாக மாற்றலையே. இந்த இடத்துல நான் ஓம்ஸில் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டில் 0.1 ஓம், இவன் 100 ஓம், இவன் வந்து 10 ஓம், சி இவன் வந்து 10 ஓம், இவன் வந்து 0.5 ஓம்ஸ். இப்போ இங்கே அகெயின் எல்லாமே ஓம்ஸில் இருக்கானா? ஸோ இந்த ஓம்ஸ் வேல்யூஸை நம்ம என்னவா மாற்றணும்னா பர் யூனிட் வேல்யூஸாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? இந்த ஓம்ஸ் வேல்யூஸை நம்ம பர் யூனிட் வேல்யூஸாக மாற்றிட்டோம்னா அடுத்து இவனோட கால்குலேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஓகேயா? இப்போ அதோட கால்குலேஷன்ஸ் எப்படி நம்ம மாற்றுறது? இங்கே பாருங்கள், எல்லாமே ஜட் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம ஜட் பர் யூனிட்டுக்கு ஃபார்முலா எழுதியிருக்குமா? பாருங்க, ஜெட் பர் யூனிட்டுக்கு ஃபார்முலா எழுதிருக்குமா? ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே ஜெட் ஆக்சுவல் பா. இந்த 0.1 இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே ஜெட் ஆக்சுவல்ஸ். இங்க இருக்கிற எல்லா வேல்யூமே ஜெட் ஆக்சுவல் வேல்யூ. ஓகே, திஸ் ஆல் ஆர் ஜெட் ஆக்சுவல். அகைன் இப்போ ஆக்சுவலா இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாதுன்னா டைரக்டா நம்ம எழுத முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவர் ரேட்டிங்ல இருக்கு. சி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் இன் 1000 MVA ரேட்டிங். ஸோ இவன் வந்து 100 MVA ரேட்டிங். ஸோ இவன் ஃபார் சி இப்போ ஒரு 50 MVA ரேட்டிங். ஸோ இப்போ எல்லாமே வேற வேற வேல்யூஸ்ல இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா பர் யூனிட் கால்குலேஷன்ஸ்க்கு போகணும். இதை வந்து ஒரே பேஸ்க்கு நம்ம மாற்ற போகிறோம். ஓகேங்களா? இப்போ எல்லாரையுமே நான் வந்து ஒரே பேஸ்க்கு ஒரே பர் யூனிட்டுக்கு மாற்ற போகிறேன். அதுக்கு தான் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்கிறது என்னன்னா ஜெட் ஆக்சுவல் இருக்கு. எனக்கு என்ன வேணும்னா ஜெட் பர் யூனிட் வேணும். ஓகேங்களா? ஸோ ஜெட் ஆக்சுவல் இருக்கு, ஜெட் பர் யூனிட் வேணும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு எனக்கு ஜெட் பேஸ் தெரியணுமே.
Z ஆக்சுவல் வேணும்னா கொஸ்டின்ல இருக்குப்பா. எனக்கு ஆக்சுவல் சிம்பிளா இந்த சர்க்யூட் பாருங்க, சிம்பிள் தான். இந்த இடத்துல என்னோட சர்க்யூட்ஸ் எல்லாமே ஆக்சுவல்ல இருக்கு. எனக்கு என்ன நெட்வொர்க் வேணும்னா இதே நெட்வொர்க் பர் யூனிட்ல சொல்லணும். ஓகேங்களா, சேம் நெட்வொர்க் பர் யூனிட்ல வேணும். எனக்கு ZPUல சொல்லுங்க, ஜெனரேட்டரையும் ZPUல சொல்லுங்க, என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்மிஷன் லைன் எல்லாத்தையுமே எனக்கு பர் யூனிட்ல சொல்லுங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் பர் யூனிட்ல சொன்னால் தான் எனக்கு ஈஸி கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். எனக்கு இதில் எல்லாமே என்ன வேணும், பர் யூனிட்ல வேணும். ஸோ பர் யூனிட்ல வேணும். ஆனால் என்கிட்ட என்ன இருக்கு, ஆக்சுவல் இருக்கு. வி ஹாவ் Z ஆக்சுவல், நம்மக்கிட்ட Z ஆக்சுவல் அவைலபிள். ஸோ என்ன வேணும், Z பர் யூனிட் வேணும். ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். Z பர் யூனிட்னா இஸ் நத்திங் பட் Z ஆக்சுவல் டிவைட் பை Z பேஸ். ஓகே, அப்போ Z ஆக்சுவல் பை Z பேஸ், Z ஆக்சுவல் பை Z பேஸ். ஆக்சுவல் தெரியும், ஆனால் Z பேஸ் தெரியாதே. சார் Z பேஸ் தெரியாது, அப்போ எப்படி எழுதலாம் அதை? அதுக்காக இப்போ இதில் சின்ன டெரிவேஷன்ஸ் வருது. இந்த Z பேஸ் எனக்கு தெரியல. ஓகே, எனக்கு Z பர் யூனிட்ல வேணும். இந்த சர்க்யூட்ல எனக்கு பர் யூனிட் இம்பிடன்சஸ் வேணும், ஆனால் Z பேஸ் எனக்கு தெரியாது. இப்போ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஜஸ்ட் அதை அப்படியே ஃபர்தராக நெக்ஸ்ட் இங்கே எழுதிக்கலாம். இந்த பின்பக்கமாக நான் இதில் நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் எழுதிக்கிறேன். அதை எழுதி சால்வ் பண்ணி அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ ZPU வேணும் எனக்கு. ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், Z பேஸ்னா நம்ம எப்படி எழுதலாம்? V is equal to IZ னா, அப்போ Z எப்படி எழுதலாம்? V by I ன்னு எழுதலாமா? இப்போ Z can be written as V by I. அப்போ இதில் நீங்கள் பேஸ் எழுதுனா Z பேஸ்ன்னு எழுதுறீங்கன்னா எல்லாத்தையும் பேஸாக எழுதலாமா? V பேஸாக எழுதலாம், ஐயையும் நான் என்னவா எழுதலாம்? பேஸாக எழுதலாம். ஓகேங்களா, அப்போ பாருங்க, இது நம்ம இப்படி எழுதலாமா? அப்போ Z பர் யூனிட் வேணும் அப்படின்னா Z ஆக்சுவல் divided by V base I base. ஸோ இப்போ இது என்ன ஆகும்ப்பா? மேலே போயிடும்ல, மல்டிப்ளை ஆகும்ல. ஸோ மல்டிப்ளை ஆச்சுன்னா மேலே போயிடும். அப்போ இட் பிகம்ஸ் I base by V base. ஓகேங்களா, இப்போ பாருங்க, அப்போ எனக்கு ஈஸியாக ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு. Z பர் யூனிட்டுக்கான ஃபார்முலா V actual into I base into V base. அந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜும் கரண்ட்டையும் போய் பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, இந்த இடத்துல வோல்டேஜஸ் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ போன கொஸ்டின்ல எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கோம். திஸ் இஸ் 230 kV. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல 230 kV அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஓகே, ஆனால் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நான் 230 kV MV அதில் தான் இருக்கு. ஏன்னா பவர் சிஸ்டம்ன்றது பெரிய லார்ஜ் நெட்வொர்க், அதில் பவர்ஸ் எப்பவுமே கேவிலையும் எம்விலையும் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்ச ஃபார்முலாவில் போய் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கரண்ட்டில் இருக்கே. ஸோ வோல்டேஜ் கரண்ட்டில் இருக்கே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கேவி எம்வி அளவுக்கு பவர் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா சேம் தான். ஸோ பவர்ஸை மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு என்னவா ஆகிடும்? இன்க்ரீஸ் ஆகிடும்ல. இப்போ எக்ஸாம்பிள், ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் மல்டிப்ளையிங் வித் V and V. ஓகேங்களா, ரெண்டு இடத்துலையும் V பேஸ் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ இது என்னவா மாறிடுச்சு? Z பர் யூனிட் ஈக்குவலன் டு Z ஆக்சுவல், Z பர் யூனிட் ஈக்குவலன் டு Z ஆக்சுவல் இன்டு, ஸோ VI பேஸ், கரெக்டாக VI இன்டு பேஸை நான் பியாக எழுதிக்கிறேன். ஸோ கீழே பாருங்க V பேஸ் ஓட ஹோல் ஸ்கொயராக எழுதிக்கிறேன். ஓகேங்க, இப்போ பாருங்க, இந்த இடத்துல எனக்கு VIன்றது என்னப்பா? தட் இஸ் பவர். ஆனால் போன இடத்துல எனக்கு வோல்டேஜும் கரண்ட்டும் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும்னு வந்துச்சு. ஆனால் அந்த டயக்ராமில் போய் பார்த்தா எனக்கு என்ன தான் இருந்துச்சுன்னா வோல்டேஜும் பவரும் தான் இருக்கு, கரண்ட் இல்லை. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நான் அப்படியே சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்க, பவரும் வோல்டேஜும் இருந்தாலே போதும். திஸ் இஸ் வாட் வோல்டேஜ். ஸோ தட் இஸ் பவர். அப்போ வோல்டேஜும் பவரும் இருந்தாலே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மாற்றுறேன். அடுத்ததாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பவரோட ரேட்டிங்குமே MVA KVல இருக்கு. ஸோ அதனால சேம் தான், Z பர் யூனிட் ஈக்குவலன் டு Z ஆக்சுவல் இன்டூ, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா 10 to the power 6 மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, 10 to the power 6 இன்டூ VI பேஸ்.
ஸோ கீழே என்ன பண்ணுறேன்னா 10 to the power 3 மல்டிப்ளை பண்ணுறேன் உள்ள. ஸோ சிம்பிள், இங்கேயும் நான் 10 to the power 6 தான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள். ஓகே, கீழேயும் 10 to the power 6 தான், மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணால் தப்பு இல்லைல்ல, விபி ஹோல் ஸ்கொயராக இருக்கும். இப்போது இந்த ஹோல் ஸ்கொயருக்குள்ளே இந்த 10 to the power 6 எடுத்துகிட்டு போகணுன்னா என்ன பண்ணலாம், 10 to the power 3 the whole square எழுதுனா தட் இஸ் சேம்னா 10 to the power 6. ஸோ அதனால இதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா 10 to the power 3 தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா, நம்ம 10 to the power 6 எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ Z per unit equivalent to Z actual into, ஸோ இந்த 10 to the power 6 m மாறிடும். ஸோ பிகாஸ் we know 10 to the power 6 is mega, ஸோ 10 to the power 3 is kilo. அப்போ இது என்னவா மாறிடுது, தட் இஸ் MVI பேஸாக மாறிடுது. கீழே இருக்கிறது உள்ளே போச்சுன்னா, இந்த வெளியே இருக்கிறது உள்ளே போச்சுன்னா 10 to the power 3, அப்போது KV பேஸாக மாறிடும். KV சஃபிக்ஸில் பேஸ் இருக்குப்பா, ஓகேங்களா, இப்போ ஸ்கொயரும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஃபார்முலா. அப்போ Z per unit is equivalent to MVI பேஸ் டிவைடட் பை KVB பேஸோட ஹோல் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஓகேங்களா. ஸோ இதால் நீங்கள் இந்த சர்க்கியூட்டில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, எல்லா எலமெண்ட்லேயும் இருக்கும் எனக்கு பவர். பார்த்தீங்களா, இங்கே பவர் இருக்குது, இங்கேயும் எனக்கு பவர் இருக்குது, அண்ட் வோல்டேஜஸும் இருக்கும் 230 kV. ஓகேங்களா, இங்கே எனக்கு 33 kV. ஸோ வோல்டேஜும் பவரும் இருக்குல்ல, அப்போ இது வேல்யூஸை எல்லாத்தையும் நம்மளால் பர் யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபார்முலாஸ் இங்கே எழுதிக்கிறேன். இந்த அபவ் நெட்வொர்க்கு இந்த அபவ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டோம் நம்ம. Z per unit is equivalent to MVAB by KVB base. Okay, by using the above formula the network is converted into like this. Okay, இப்போ இந்த மாதிரி எல்லாமே per unitல நம்ம சர்க்யூட்டை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். இந்த மாதிரி எனக்கு நெட்வொர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபியூச்சரில் இப்போ இந்த மாதிரி ஒரு பவர் சிஸ்டம் நெட்வொர்க்கை நம்ம டிசைன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி பவர் சிஸ்டம் நெட்வொர்க்கை நம்ம டிசைன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபியூச்சரில் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஒரு 4 ஜென்ரேட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த பவர் சிஸ்டமோட குவான்டிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது கெப்பாசிட்டியை. ஓகேங்களா, இப்போ பவர் சிஸ்டமோட கெப்பாசிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், அதுக்காக இன்னொரு ஒரு மல்டிபிள் ஜென்ரேட்டர்ஸ் யூனிட் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேயா, இப்போ இதோட மல்டிபிள் ஜென்ரேட்டர்ஸ் யூனிட் பேரலாக சோவான் போயிட்டே இருக்குது. இப்போ இதோட ரேட்டிங் இங்கே இருக்கிற 1000 MVA விட அதிகமாக போயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இவனோட ரேட்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா MVA இஸ் ஃபார் எக்ஸாம்பிளாக 5000 ஆர் 2000 MVAன்னு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்க, என் பவர் சிஸ்டம் முன்ன இருந்த ரேட்டிங்கை விட ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன். என் பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் பவரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் நாளுக்கு நாள். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெஃபினட்டாக ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தடுத்த எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் பவருக்கு நம்ம கொண்டு போயிட்டு தான் இருப்போம். அப்போ ஃபியூச்சரில் இது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே ஆக்சுவலாக 100 MVA இருந்த என் ஜென்ரேட்டர்ஸை நான் அந்த இடத்துல பவர் பிளான்ட்டில் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 2000 MVA இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்படி நடக்கலாம். இல்லை இதே இதில் நம்ம ஒரு இன்டர் கனெக்ஷனை கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு பவர் ஸ்டேஷனை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது ஒரு பவர் ஸ்டேஷன். ஸோ இந்த பவர் ஸ்டேஷனை இதுக்கு எனக்கு ஃபீட் பண்ணுறதுனால எகெயின் மேபி இதுவுமே 2000 மாறி இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ அகெயின் இவனும் 2000 MVA மாறி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என் பவர் சிஸ்டமோட கெப்பாசிட்டின்றது எப்போன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, பவர் சிஸ்டமோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா திரும்பவும் we need to calculate again Z per unit. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே பழைய வேல்யூஸ், இது எல்லாமே Z per unit ஓல்டா மாறிடும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இந்த ஓல்ட் இஸ் டிசைன்டு ஃபார் 1000 MVA ரேட்டிங். ஓகேங்களா, இந்த சர்க்யூட் இஸ் டிசைன்டு ஃபார் 1000 MVA ரேட்டிங். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா we need to design the new circuit for 2000 MVA rating. ஓகேங்களா, அப்போ ஸோ இது வந்து Z per unit நியூ அப்படின்னு சொல்றேன். அது ஓல்டா மாறிடுச்சு இல்லை, ஏன்னா ஓல்டு நெட்வொர்க்ல இருந்துச்சு.
இப்போது பவர் ரேட்டிங் சர்க்கியூட்டோட பவர் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆனதுனால என்னோட Z per யூனிட் இந்த சர்க்கியூட்டையே திரும்பவும் நியூவாக நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ அதை கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது நம்மக்கிட்ட? இப்போ அந்த ஃபார்முலாஸ் இல்லையே, அதை டிசைன் பண்ண போகிறோம், அதை வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? நியூ வேணும். Z per யூனிட் நியூ we need. ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் திரும்ப நியூ வேல்யூவை கண்டுபிடிக்கணும். முன்ன எப்படி நம்ம ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கு ஓல்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் நியூ வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் E at an angle of del. ஓகே, இப்போ எனக்கு என்ன தெரியும்? we know only Z per யூனிட் ஓல்டு. ஓகேங்களா, Z per யூனிட் ஓல்டு தான் நமக்கு தெரியும். இப்போ அதோட ஃபார்முலா என்னப்பா? Z per unit old is, this is our Z per unit formula. ஓகே, இப்போ இது என்னவா மாறிடும்னா அப்படியே ஓல்டாக மாறிடும்பா. ஓகேங்களா, இது எல்லாமே என்னவா மாறிடும்னா ஓல்டாக மாறிடும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா we need to find Z per unit new. ஓகேங்களா, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம்ல, இதோட நீடு நமக்கு புரியுது இல்லை? Z per unit new நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதோட நீடு என்னன்னா, பவர் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேட்டிங்கை சடனாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணோம்னா Z per யூனிட் நியூவோட தேவை நமக்கு வந்துடும். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவைப்படுற Z per யூனிட் நியூ ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ண போகிறோம். அதுக்காக Z per யூனிட் ஓல்டு தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் அதை அடுத்த ஸ்லைடில் எடுத்துக்கிறேன். ZPU ஓல்டு. ஓகே, இதுதானே நம்மக்கிட்ட இருக்குது. சிம்பிள் தான், ZPU தான் இருக்குது. அதில் நான் ஓல்டு எழுதிக்குவேன், அவ்வளோதான். ZPU ஈக்குவலன் டு Z ஆக்சுவல். Z ஆக்சுவலில் கூட நான் என்ன எழுதுவேன்னா Z ஆக்ட் அப்படின்னு தான் எழுதுவேன். ஓகேங்களா, Z ஆக்ட்னா Z ஆக்சுவல் இன்டு MVA பை KVB ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக இதுதான் ஃபார்முலா. ஓகே, திஸ் இஸ் MVA பேஸு KVB பேஸோட ஹோல் ஸ்கொயரு. ஓகேங்களா, இது கிலோ வோல்ட்டுப்பா. ஓகேங்களா, திஸ் இஸ் கிலோ வோல்ட். திஸ் இஸ் MVA மெகா வோல்ட் ஆம்பியர். இப்போ இது நம்மக்கிட்ட இருக்கு. எனக்கு என்ன தேவை? ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை? ஓல்டு தான் இருக்குல்ல, இது ஓல்டு வேல்யூஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாமே ஓல்டு வேல்யூஸ். அதனால இதை என்ன பண்ணுறேன்னா ஓல்டுன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது இதுதான் ஓல்டு ஃபார்முலா. ஸோ ஆக்சுவலில் ஓல்டு நியூன்லாம் கிடையாது, ஜஸ்ட் அது அப்படியே தான் இருக்கும். ஆக்சுவல் வேல்யூவில் ஓல்டு நியூ அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல Z per யூனிட் ஓல்டு ஈக்குவலன் டு Z ஆக்சுவல் இன்டு MVA ஓல்டு டிவைட் பை MVA நியூ. ஓகே, ஸோ இப்போ இந்த Z ஆக்சுவலாக நமக்கு தெரியும். ஸோ we know the Z ஆக்சுவல் ஃபார்முலா. ஸோ கரெக்டாக, ஸோ Z ஆக்சுவல் என்னப்பா? Z actual is equivalent to, நீங்கள் இந்த ஃபார்முலாலேருந்து கூட எழுதலாம் பாருங்கள். Z actual இதிலேருந்து எழுதலாமா? இப்போ பாருங்கள், Z actual வேணும்னா எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல Z base இருக்குல்லப்பா, இதில் Z actual வேணும்னா எப்படி எழுதலாம்? Z actual is equivalent to இந்த KVB base அவனோட மல்டிப்ளை ஆகிடும். அப்போ Z per unit இன்ட்டு KVB base மேலே போயிடுவான். ஸோ KVB பேஸோட ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை, இப்போ MVA பேஸ் வந்து என்ன ஆகிடுவான்? கீழே வந்துடுவான், MVI பேஸ். அவ்வளோதான். ஸோ Z per யூனிட்லேருந்து தான் நான் Z ஆக்சுவல் ஃபார்முலாவையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் தான், அதோட உல்டாவாக எழுதுனா எனக்கு Z ஆக்சுவல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவை ஐ எம் கோயிங் டு டேக். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவை நீங்கள் போய் எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். Z ஆக்சுவல்னால் என்ன நமக்கு கிடைச்சிச்சு? Z இஸ் Z per யூனிட். ஸோ இதை வந்து அந்த சைடில் எழுதுனா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸ் இருக்கும்ல. ஸோ Z ஆக்சுவல் Z ஆக்சுவல் ஈக்குவல் டு Z per யூனிட் ஓல்டு இன்டு MVA ஓல்டு டிவைட் பை, சாரி இங்கே KV தானே வந்துச்சு.
சார் இந்த இடத்துல ஓல்டுன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் தப்பு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலில் தான் நம்ம ஓல்டுன்னு போட மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், இந்த இடத்துல இருக்கிற பர் யூனிட்டையும் ஓல்டுன்னு சொல்லி போடலாம். அங்கே ஓல்டு போட்டிங்கன்னா இந்த இடத்துலையும் ஓல்டு போடணும், இந்த இடத்துலையும் ஓல்டு போடணும். ஓகேங்களா, அதுதான் நான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். Z actual is equivalent to Z per unit old into, அடுத்து என்ன தெரியும் நமக்கு, KV தான் மேலே வரும், KV old whole square divided by MVA old. அவ்வளோதான் சார். ஜஸ்ட் இந்த ரெப்ரசன்டேஷன் அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் யூ ரீப்ளேஸ் திஸ். Z ஆக்சுவல் கொஷினில் கொடுத்துருப்பாங்களான்னா Z per unit கொடுத்துருப்பாங்க, Z per unit old கொடுத்துருப்பாங்கப்பா. இது ஒன்றும் ஃபுல்லாகவே நமக்கு முடியல. கரெக்டாக இந்த ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணல. ஸோ டெரைவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த இடத்துல Z per unit நியூ கண்டுபிடிக்கணும்னா ஸோ என்னென்ன வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ Z per unit old நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை ஃபைனலாக பார்ப்போம். அப்போ Z per unit oldனா தட் இஸ் Z actual into MVA base old divided by KVB base old னு எழுதிட்டோம்ப்பா. அடுத்ததான் இந்த இடத்துல இருக்கிற Z actual தான் நம்ம எழுதுறோம். ஓகேங்களா, அந்த பிளேஸ்ல இருக்கிற Z actual தான் நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ZP.U old எப்படி ரீப்ளேஸ் ஆகுது பாருங்க. ZP.U எஸ் ஆக்சுவலி இருங்கப்பா ஒரே நிமிஷம். இந்த இடத்துல நான் நியூ போட்டுக்கிறேன், ஏன்னா எனக்கு நியூ தானே வேணும், நம்ம மாற்றி சொல்லிட்டோம். ஸோ இந்த ஓல்டு ஆக்சுவல் கண்டுபிடிச்சிருக்கோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓல்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள் எனக்கு என்ன வேணும்னா நியூ வேணும். ஸோ சேம் தான், Z per unit நியூ இஸ் ஈக்குவலன் டு Z actual into MVA base new divided by KV base new. ஓகேங்களா, KV base new ஓட ஹோல் ஸ்கொயர் MVA ஓட பேஸ் ஓட நியூ. ஓகே, ஸோ இந்த நியூ கிட்ட எழுதிக்கிறீங்க. இப்போ பாருங்க Z ஆக்சுவலாக நம்ம ஓல்டுல இருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். Z ஆக்சுவலாக நம்ம ஓல்டுல இருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ரீப்ளேஸ் திஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் ரீப்ளேஸ் திஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா Z per unit நியூ ஈக்குவலன் டு, ஓகே இங்கே நியூ போனப்பா நான் மாற்றி ஓல்டே போட்டேன். ஸோ இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுறதுக்கு அதை நான் இது எழுதிட்டேன். ஓகேங்களா, Z per unit நியூ இஸ் ஈக்குவலன் டு Z ஆக்சுவல் இங்கே எழுதியிருக்கோம். ஜஸ்ட் இதை எழுதிக்கோங்க, Z per unit ஓல்டு இன்டூ அடுத்து என்ன இருக்குது KVB ஓல்டு ஓட ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை MVA ஓட ஓல்டு. அடுத்ததான் இங்கே மல்டிப்ளைல என்ன இருக்குது, ஸோ MVAB ஓட நியூவு டிவைடட் பை பேஸ் அப்படின்னு சொல்லி போடலன்னா கூட பரவாயில்ல, தட் இஸ் நத்திங் ராங். MVA நியூ டிவைடட் பை அடுத்து எங்கே என்ன இருக்குது KV ஓல்டோட ஹோல் ஸ்கொயர். சரி, KV நியூ, அது ஓல்டு கிடையாது. புரியுதில்ல, ஜஸ்ட் இதுதான் என்னோட அந்த டெரைவ் பண்ணது. ஓகே, ஸோ இதுதான் இது, ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இதை ஃபர்தராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். Z per unit நியூ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டேக் Z per unit ஓல்டு வேல்யூஸ். அடுத்ததான் இந்த இடத்துல KV இருக்குது, அந்த இடத்துல KV இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், KV அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த இடத்துல MVA இருக்குது, இந்த இடத்துல MVA இருக்குது. அப்போ இந்த MVAவை இந்த இடத்துக்கு கொண்டு வரேன், இந்த KV அந்த சைடுக்கு கொண்டு போயிடுறேன். அப்போ சிம்பிளாக என்ன ஆகிடும்னா MVA நியூ டிவைடட் பை MVA ஓல்டு இன்டூ, இப்போ KV ஓல்டு அந்த பக்கம் போயிடுவானா, KV ஓல்டு டிவைடட் பை KV நியூ. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே ஹோல் ஸ்கொயர் இருக்கானா, அப்போ ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, அவ்வளோதான் சார். இது என்னோட Z per unit நியூவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாவாக நமக்கு கிடைக்குது. புரியுது இல்லை, இது சிம்பிளாக என்ன பண்ணுறேன், Z per unit நியூ வேணும்பா, தட் இஸ் Z ஆக்சுவல் இன்டூ MVA நியூ டிவைடட் பை KVயோட நியூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா Z ஆக்சுவலை நான் ஓல்டுலேருந்து ஒரு ஃபார்முலாவாக டெரைவ் பண்ணுறேன். ஸோ டெரைவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை இங்கே எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ ஃபைனலாக இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகே, இது கிளியர் தானேப்பா. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் எப்படி வந்துச்சுன்னு புரியுது இல்லை. ஸோ இப்போ இந்த கிவன் ஃபார்முலாவை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் இந்த அபவ் டயக்ராம்ஸ்க்கு.
ஓகே இங்க பாருங்க for rating of 2000 MVA rating the Z per unit nu can be calculated by Z per unit nu is equivalent to Z P dot U old into MVA new divided by MVA old அடுத்ததா என்னோட KVB old divided by KV new ஓட whole square. ஸோ கிளியராக அவ்வளோதான் சார். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிஸ்டமை ஒரு காமன் பேஸுக்கு எப்படி மாற்றுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஒரு பர் யூனிட் பேஸுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் அந்த சிஸ்டமுமே ஃபியூச்சரில் எனக்கு என்னவாகலாம், ரேட்டிங் கேன் பி டபுள் ஆகலாம், ரேட்டிங் கேன் பி ட்ரிபிள் ஆகலாம். அப்போ அப்படி மாறுறப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னோட எல்லா எக்யூப்மெண்ட்டையுமே அந்த பவர் ரேட்டிங்க்கு கன்வெர்ட் பண்ணி ஒரு புது பேஸை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அந்த புது பேஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அப்போ இதில் ரெண்டு கைண்ட் ஆஃப் கேஸ் நடக்கலாம். கிளியரா, அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் சிஸ்டம் டிசைன் பண்ணுறப்போ ஒரு வேல்யூவை கண்டுபிடிப்பீங்க, அந்த வேல்யூ தான் Z per யூனிட் வேல்யூஸ். அது எல்லாமே காமனாக இருக்கும். ஆனால் ஃபியூச்சரில் நீங்கள் இதை டிசைன் பண்ணி அப்கிரேட் பண்ணீங்கன்னா அப்போ எனக்கு என்ன ஆகும்னா Z per யூனிட்ல திரும்ப ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா Z per யூனிட் நியூவை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். அப்போ எய்தர் நம்ம ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ முன்ன நம்ம பார்த்த ஒரு ஃபார்முலாஸ், அடுத்ததா இந்த ஒரு ஃபார்முலாஸ். இதுல இருந்து உங்களுக்கு Z per யூனிட் ஓல்டு நியூவை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் முன்னாடி இருந்த ஒரு ஃபார்முலாவில் ஆக்சுவல் வேல்யூவும் சேர்த்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, இந்த பர் யூனிட் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, ஆக்சுவல் வேல்யூஸ் கேட்குறாங்கன்னா ஆக்சுவல் வேல்யூஸும் இதில் இருந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஏன் டெரைவ் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியுது இல்லைப்பா. ஸோ இது ஏன் டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதில் சில ப்ராப்ளம்ஸ் நம்ம போகலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் போனோம்னா நமக்கு இன்னும் பெட்டர் ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ இதில் ப்ராப்ளம்ஸ் எதனா டவுட்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கப்பா, ஜஸ்ட் நான் உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, அடுத்ததா 8 MVA 5 kV single phase system, single phase synchronous generator impedance is what 1.2. ஓகேங்களா, 1.2 ohms. அடுத்ததா the per unit impedance based on, find the per unit impedance based on 20 MVA 6.6 kV is. சரி, இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்ட்ட ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு, அந்த ஜென்ரேட்டரோட ரேட்டிங் என்னன்னா 8 MVA 5 kV அண்ட் அகெயின் இந்த சிஸ்டம் சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் தான். சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரோட ஆக்சுவல் இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வாட் Z ஆக்சுவல்னா. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிங்க, we need to find Z per unit. ஓகேங்களா, find Z per unit. ஸோ எதுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும்னா, இந்த பேஸை நீங்க ட்ரீட் பண்ணுங்க, இந்த வேல்யூவை நீங்க பேஸா ட்ரீட் பண்ணுங்க. இதை பேஸா ட்ரீட் பண்ணி நீங்க இதுக்கான பர் யூனிட் இம்பிடன்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நமக்கு என்ன தெரியும், Z per யூனிட்டோட ஃபார்முலா இஸ் Z actual into MVA base divided by KV base ஓட ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இதை தான் பேஸாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும்னா அதை தான் நீங்கள் பேஸாக ட்ரீட் பண்ணணும், மாற்றி நீங்கள் பேஸாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா இந்த பவர் சிஸ்டமில் இந்த ஒரு ஜெனரேட்டரில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த பவர் சிஸ்டமில் தான், இந்த கிவன் பவர் சிஸ்டமில் தான் இந்த புது ஜெனரேட்டரை நம்ம சிங்க்ரனைஸ் பண்ண போகிறோம், அதாவது கனெக்ட் பண்ண போகிறோம்னா அப்போ அந்த பவர் சிஸ்டமுக்கு வித் ரெஸ்பெக்ட் டுல தான் இந்த இம்பிடன்ஸ் சொல்லணும். ஓகேங்களா, அந்த பவர் சிஸ்டம்ல இருந்து வித் ரெஸ்பெக்ட் டுல தான் நம்ம இந்த ஜெனரேட்டருக்கான பர் யூனிட் இம்பிடன்ஸை சொல்லணும். ஓகேங்களா, அடுத்து Z ஆக்சுவலி இவங்க கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 1.2. இந்த புது பவர் சிஸ்டமோட MVA என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தட் இஸ் 20. அடுத்து அவனோட KVA என்ன கேட்டீங்கன்னா தட் இஸ் 6.6 ஓட ஹோல் ஸ்கொயர். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we will get 0.55 per unit. ஸோ இதுக்கு யூனிட் கிடையாது, 0.55 அப்படின்னு சொல்லி போட்டாலும் தவறு கிடையாது. ஓகேங்களா, 0.55 அப்படின்னு சொல்லி போட்டாலும் தட் இஸ் நத்திங் ராங்.
ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது காமன் கொஸ்டின். ஸோ ஒரு ஜென்ரேட்டரை ஒரு பவர் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஜெனரேட்டரோட பர் யூனிட் இம்பிடன்ஸ் வந்து என்ன வித் ரெஸ்பெக்ட் டு அந்த பவர் சிஸ்டம்ல இருந்து இந்த ஜெனரேட்டரோட பர் யூனிட் இம்பிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? அடுத்ததான் நெக்ஸ்ட், இது சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம்ப்பா. இதை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம்ல நமக்கு ஸ்டாரு டெல்டா அப்படின்னு எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது. ஸோ இதுல எந்த ஒரு ஆப்ஷன்ல சேஞ்சஸும் இருக்காது. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் போலாம். லெவல் KV 20 MVA 3 phase synchronous generator. ஓகேங்களா? 3 phase synchronous generatorோட இம்பிடன்ஸ் இந்த முறை என்னன்னா that is 2 ohm சொல்றாங்க. so find the per unit impedance. so find the per unit impedance. so இந்த இடத்துல பாருங்க, இவங்க with respect to இந்த பேஸ்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்லல. எக்ஸாம்ல கால்குலேட்டர் அலௌட் இல்லப்பா எக்ஸப்ட் கேட். ஓகேங்களா? ஸோ கேட் எக்ஸாமை தவிர்த்துட்டு வேற எங்கேயும் நமக்கு கால்குலேட்டர் இல்லை. கேட்ல மட்டும் நமக்கு விர்ச்சுவல் கால்குலேட்டர் இருக்கு. ESCலையும் TNPSCலையும் கால்குலேட்டர்ஸ் ஆர் நாட் அலௌடு. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக தான் கேட்பாங்க. இல்லைன்னா நீங்கள் கேன்சல் பண்ணி அப்ராக்சிமேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனாக தான் கொடுப்பாங்க. ஆப்ஷனை பார்த்தாலே உங்களால் சொல்ல முடியும். ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த பேஸுக்கு சொல்லுங்க அந்த பேஸுக்குலாம் சொல்லலை. ரைட், இந்த பேஸுக்கு சொல்லுங்க அந்த பேஸுக்குலாம் சொல்லலைன்னா டேக் திஸ் வேல்யூ அஸ் அ பேஸ் வேல்யூ. ஓகே, அப்போ பேஸ் MVA என்னன்னா 20 MVA. அப்போ பேஸ் KV என்ன அப்படின்னா லெவல் KV தான். அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் சார், ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ இந்த இடத்துல Z per unit equivalent to Z actual into MVA by KVB whole square. just அப்படியே substitute பண்ண வேண்டியது தானே. ஸோ இப்போ பண்ணீங்கன்னா Z actual is what 2 into MVA எவ்வளவு 20 divided by KV எவ்வளவு லெவல் ஓட ஹோல் ஸ்கொயர். அப்போ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 into 20 into லெவலோட ஹோல் ஸ்கொயர் இஸ் 121. ஓகேங்களா? சி இதுதானே என்னோட ஆன்சரு. அப்போ 40 divided by 121 பர் யூனிட். இது ஆக்சுவலாக இந்த மெத்தடால் இங்கே நீங்கள் இப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். இது வந்து ராங்கு. ஓகேங்களா? திஸ் இஸ் ராங்கு. இந்த மெத்தடோட அப்ரோச் ராங்கு, ஆனால் ஃபைனல் ஆன்சர் கரெக்டு. ஓகேங்களா? இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து கரெக்டு தான். ஸோ ஏன் கரெக்டுன்னா, ஸோ இந்த இடத்துல இது வந்து சிங்கிள் ஃபேஸே கிடையாது. ரைட், இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஃபேஸ். இது வந்து கரெக்டான அப்ரோச் கிடையாது. திஸ் இஸ் நாட் கரெக்ட் அப்ரோச். இது ஒரு கரெக்ட் அப்ரோச் கிடையாது இந்த இடத்துல. பிகாஸ் ஹியர் த சிஸ்டம் இஸ் 3 phase. சார் 3 phase இருக்கு. இந்த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் என்ன கனெக்ஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு சொன்னாங்களா? த கனெக்ஷன் மே பி ஸ்டார் கனெக்டடா இருக்கலாம், இல்லை டெல்டா கனெக்டடா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கனெக்ஷன் மே பி ஸ்டார் கனெக்டடா இருக்கலாம், இல்லை டெல்டா கனெக்டடா இருக்கலாம். சார் இந்த இடத்துல அந்த கனெக்ஷனே என்ன அப்படின்னு சொல்லலை. அடுத்ததா நம்ம பர் யூனிட்னு ஒன்று பேசுகிறோம் பார்த்தீங்களா? அந்த பர் யூனிட்டை நம்ம எதுக்கு தான் பேசுகிறோம்னா, அந்த பர் யூனிட் இம்பிடன்ஸ் இஸ் கால்குலேட்டட் பர் ஃபேஸ். ஸோ இதில் போய் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த பர் யூனிட் சிஸ்டம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இட் இஸ் வேலிட் ஒன்லி. நோட்டாக கூட எழுதிக்கோங்க. இட் இஸ் calculated for per phase. ஒரு ஃபேஸுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சிங்கிள் ஃபேஸ், தட் இஸ் ஒன் ஃபேஸ், ஆர் அண்ட் நியூட்ரல், ஆர் ஒய் அண்ட் நியூட்ரல், ஆர் பி அண்ட் நியூட்ரலுக்கு தான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் நீங்கள் சொல்லணும். சிங்கிள் ஃபேஸஸ்க்கு தான் நீங்கள் இப்படி சொல்லணும். வென் த கிவன் 3 phase இருந்துச்சுன்னா நீங்கள் என்னவா தான் சொல்லணும், ஃபேஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, திஸ் இஸ் போன கொஸ்டின் பாருங்க, திஸ் இஸ் சிங்கிள் ஃபேஸ் பவர். இது சிங்கிள் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டான்னாலே இந்த பவர் இஸ் சிங்கிள் ஃபேஸ் பவர். திஸ் இஸ் சிங்கிள் ஃபேஸ் பவர்.
this is single phase voltage. அப்போ ரிசல்ட்டாக கிடைச்சது எனக்குன்னா ஃபேஸ் தான் கிடைச்சிச்சு, பர் P dot U per phase. ஓகேங்களா, பர் யூனிட் இம்பிடன்ஸ் தான் எனக்கு கிடைச்சிச்சு, ஃபேஸ் இம்பிடன்ஸ், ஃபேஸோட P dot U இம்பிடன்ஸ் இது. ஓகேங்களா, ஃபேஸோட P dot Q இம்பிடன்ஸ் இது. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், ஸோ இந்த இடத்துல இந்த சிஸ்டம் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, லெவல் கேவின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லெவல் கேவி எனக்கு ஃபேஸ் வோல்டேஜே கிடையாது. ஸோ முன்னே இருந்த மாதிரி அந்த லெவல் கேவி இஸ் நாட் அ ஃபேஸ் வோல்டேஜ். நீங்கள் ஒரு பவர் சிஸ்டமில் லெவல் கேவி அப்படின்னு சொல்கிறீங்க, 33 kV அப்படின்னு சொல்கிறீங்க, 230 kV அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இது எல்லாமே லைன் டு லைன் வோல்டேஜ். ஸோ அதாவது ஆருக்கும் ஒய்க்கும் இடைப்பட்டது, இல்லை ஒய்க்கும் பிக்கும் இடைப்பட்டது, இல்லை பிக்கும் ஆருக்கும் இடைப்பட்டது. அப்போ இந்த லைன் வோல்டேஜை நீங்கள் என்னவா மாற்றணும்னா we need to convert this into the phase voltage. ஓகேங்களா, அடுத்ததாக இந்த பவரும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா this is a 3 phase power. So that is 3 phase power is என்னப்பா 20 MVA. அப்போ சிங்கிள் ஃபேஸ் பவர் வேணும்னா பவரை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிக்கல், ஜஸ்ட் டிவைட் பண்ணிக்கிட்டாலே போதும், 20/3 MVA. ஓகேங்களா, அடுத்ததா இங்க இருக்கிற லெவல் கேவி அப்படின்றது என்ன, வோல்டேஜ் இஸ் லைன் வோல்டேஜ், இட் இஸ் அ லைன் வோல்டேஜ். ஸோ என்னவா மாற்றணும், we need to convert into phase voltage. அப்போ assume, ஸோ ஒரு கனெக்ஷனை நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கணும், எய்தர் ஸ்டார் கனெக்ஷனை அஷ்யூம் பண்ணுங்க இல்லை டெல்டா கனெக்ஷனை அஷ்யூம் பண்ணுங்க. அஷ்யூம் ஸ்டார் கனெக்டட். ஸோ எப்போவுமே நான் ஸ்டார் கனெக்ஷனை தான் அஷ்யூம் பண்ணுவேன், பிகாஸ் நியூட்ரல் இஸ் தேர். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடியே பேசியிருப்போம், சிங்க்ரனஸ் ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் இருக்குன்னா நியூட்ரல் வந்து இருக்கணும். ஸோ ஸ்டார் கனெக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அஷ்யூம் இட் இஸ் அ ஸ்டார் கனெக்டட். அப்போ வி ஃபேஸ் வேணும் அப்படின்னா VL/√3ன்னு எழுதலாம், ஸ்டார் கனெக்ஷனில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ வி ஃபேஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் VL/√3. அப்போ திஸ் இஸ் லெவல் கேவின்றது லைன் வோல்டேஜ்னா திஸ் இஸ் VL இஸ் லெவல் கேவி. அப்போ வி ஃபேஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிளியரா, அப்போ வி நீட் வி ஃபேஸ். அப்போ வி ஃபேஸ் வேணும்னா என்னப்பா, ஸோ VL/√3 தட் இஸ் லெவல் KV/√3. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் வி ஃபேஸ், ஃபேஸோட வோல்டேஜ். அடுத்ததா இது என்னோட ஃபேஸோட MVA பர் ஃபேஸ் இது. இப்போ இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அந்த MVA அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அது அப்படியே யூஸ் பண்ணதுனால தான் தட் இஸ் ராங் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ பாருங்க, ஜெட் பர் யூனிட் ஈக்குவலன் டு ஜெட் ஆக்சுவல் என்ன 2 தான். அடுத்ததாக இங்கே பாருங்க, MVA என்ன 20/3, KVB என்ன 11/√3யோட ஹோல் ஸ்கொயர். சரி, இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க, 2 × 20/3. ஸோ லெவலோட ஹோல் ஸ்கொயர் இஸ் 121/√3 பண்ணால் என்ன வரும் 3. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னப்பா வரும், அகெயின் 40/121 தான் வந்திருக்கும். ஸோ இது ஏன் எனக்கு சேம், அந்த நான் மிஸ்டேக் பண்ணி கூட இதை நான் வந்து ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணல, லைன்லேயே கால்குலேட் பண்ணிட்டேன். தெரியாமல் நீங்கள் லைன்லேயே கால்குலேட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி தெரியாமல் நீங்கள் லைன்லேயே கால்குலேட் பண்ணி கூட சேமாக வந்துறதுக்கான ரீசன் என்னன்னா, இங்கே பவருக்கு /3 ஒன்று நான் போட்டேன். இந்த இடத்துல ஸ்டார் கனெக்ஷனாக இருந்ததுனால அதுக்கு /√3 போட்டேன். அந்த √3 ஹோல் ஸ்கொயர் ஆனதுனால கீழே 3 வந்தது. அந்த 3யும் கேன்சல் ஆகி ஃபைனலாக எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்தது. இதுவே உங்களுக்கு டெல்டா கனெக்டட் அப்படின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த கொஷினில் வரப்போகிற ஆன்சர் தப்பாயிடும். ஓகேங்களா, அப்போ இதுவே உங்களுக்கு டெல்டா கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களோட ஆன்சர் இஸ் நாட் ட்ரூ. ஓகேங்களா, அப்போ உங்களோட ஆன்சர்ன்றது சரி கிடையாது, தட் இஸ் ராங். புரியுது இல்லை? இந்த இடத்துல நீங்கள் இந்த மெத்தட் ஆஃப் அப்ரோச்சை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, திஸ் அப்ரோச் ஷுட் பி ஃபாலோவுடு. ஸோ எப்பவுமே நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா இது MVA பர் ஃபேஸாக இருக்கணும், இந்த KVBயும் என்னவா இருக்கணும், பர் ஃபேஸாக இருக்கணும். திஸ் இஸ் வாட் ஃபேஸ், திஸ் இஸ் ஆல்சோ வி நீட் ஃபேஸ். ஓகேங்களா, ஸோ இது ஃபேஸாக இருந்தால் தான் எனக்கு பர் யூனிட் பர் ஃபேஸ் தான் நம்ம சொல்கிறதே, பர் யூனிட்டை நம்ம ஃபேஸுக்கு தான் சொல்லணும். ஸோ திஸ் இஸ் வாட் வெரி மச் இம்பார்ட்டன்ட். வேணும்னா இந்த ஃபார்முலாவில் கூட நீங்கள் ஃபேஸ்ன்னு சொல்லி கூட போட்டுக்கோங்க. சரி, ஆனால் 99% இந்த கொஷினில் நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க, நீங்கள் தப்பே பண்ணாலும்.
ஏன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறது ஸ்டார் கனெக்ஷனாக தான் இருக்கும். நீங்கள் அதை டிவைட் பண்ணாமல் விட்டாலும் இந்த 3யும் இந்த இடத்துல இருக்க போகிற 3யும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டெல்டான்னு கொடுத்தா தப்பாகிடும். அப்போ மட்டும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பண்ணுங்கள். ஸ்டார்னு கொடுத்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் கன்வெர்ட் பண்ணாமல் கூட பண்ணலாம். ஆனால் டெல்டான்னு கொடுத்துருந்தாங்கன்னா தான் மாற்றணும். ஸோ டெல்டான்னு கொடுத்தா தான் நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்ததான் நெக்ஸ்ட் போகலாம்ல. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, அதில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க 100 MVA 13.2 kV 3-phase synchronous generator impedance is 2.5 ohms. ஓகேங்களா? 100 MVA 13.2 kV 3-phase synchronous generator impedance is 2.5 ohm. The per unit impedance based on 210 MVA and 18 kV is what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? the per unit impedance based on 210 MVA into 18 kV என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ என்னடா பர் யூனிட் இம்பிடன்ஸு, ஸோ எதுக்கு கேட்குறாங்க? 210 MVA 18 kVயை பேஸாக வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல, Z per unit நியூ வேணும்னா ஸோ Z per unit ஓல்டு, அதுக்கப்புறமா இந்த பேஸ் வேல்யூஸை வச்சு ஆன்சர் பண்ணலாம். கிளியரா? Z per unit நியூ வேணும்னு நினச்சிருந்தோம்னா Z per unit ஓல்டு, ஸோ இல்லை இதுக்கான வேல்யூஸை வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஆனால் அவங்க இதை கொடுக்கலையே, Z per unit ஓல்டு கொடுக்கலையே. அப்போ நீங்கள் Z per unit ஓல்டு தனியாக கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. டேரெக்டாகவே நீங்கள் வெறும் ஃபார்முலா, இப்போ நம்ம பார்த்தோம்ல Z per unit ஃபார்முலா, ஜஸ்ட் அதையே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். Z per unit ஈக்குவலன் டு Z per unit ஆக்சுவல் இன்டு MVA பேஸு, கரெக்டா? MVA நியூவு டிவைட் பை KV நியூவோட ஹோல் ஸ்கொயர். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ எதுக்காக நான் இதே ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறேன்? புதுசாக எனக்கு ஒரு பேஸ் கொடுத்தா கூட எதுக்காக நான் இதே ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறேன்னா, ஏன்னா இங்கே எனக்கு டேரெக்டாக Z ஆக்சுவல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆக்சுவல் வேல்யூவா? ஸோ இந்த மாதிரி ஆக்சுவல் வேல்யூ இருந்தால் இங்கேயே நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கலாமே. இங்கே பாருங்கள், Z per unit நியூ வேணும்னா Z ஆக்சுவல் ஈக்குவலன் டு MV பேஸ் டிவைட் பை KVB பேஸோட ஹோல் ஸ்கொயர். இதுலேயே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாமே. அதை தான் நானும் பண்ணுறேன். திஸ் இஸ் வாட் 2.5 இன்டூ MVA நியூ என்னன்னா தட் இஸ் 210, KV வந்து 18 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 210 18 ஸ்கொயர். இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின் போவோம். $75 MVA 13.2 kV 3-phase synchronous generator. சரி, நான் இந்த போன சம்மில் கூட பாருங்களேன், போன சம்மில் கூட நான் டைரக்ட் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த டிவைடட் பை 3 போடல. ஆக்சுவலாக போட்டிருக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? டிவைடட் பை 3 டிவைடட் பை √3யோட ஹோல் ஸ்கொயர்னு தான் நான் சால்வ் பண்ணியிருக்கணும். பட் நான் போடல. அல்டிமேட்டாக அவங்க உங்களுக்கு ஜெனரேட்டர்னு சொல்லி எதையுமே கொடுக்கலன்னா டேக் இட் as ஸ்டார் கனெக்டட். ஸ்டார் கனெக்டடாக இருக்கிறனால இது நீங்கள் போடலனாலும் தட் இஸ் ரைட் தான். ஓகேங்களா? அவங்க எதையுமே கனெக்ஷனை பற்றி சொல்லலைன்னா அஸ்யூம் இட் இஸ் ஸ்டார் கனெக்டட். ஸோ கிளியரா? அஸ்யூம் ஸ்டார் கனெக்டட். ஸோ ஸ்டார் கனெக்டடாக இருந்தால் நீங்கள் டிவைட் பை 3 போட வேணாம். 3 போட்டாலும் போடலனாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, இங்கேயும் பாருங்கள் 3-phase ஜென்ரேட்டர் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு மேற்கொண்டு எதையுமே சொல்லலை. இந்த பர் யூனிட் இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. 0.25 per units
impedance based on find Z per unit based on 150 MVA 20 kV is. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும், Z per unit நியூ வேணும் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி எனக்கு பர் யூனிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பர் யூனிட்டில் தான் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ என்ன யூஸ் பண்ணணும், இந்த பர் யூனிட் ஓல்டு இருக்கிற ஃபார்முலாவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். Z per unit ஓல்டு, அடுத்ததா MVA நியூவு, MVA ஓல்டு, KV ஓல்டு, KV நியூவு ஹோல் ஸ்கொயர். ஜஸ்ட் பர் யூனிட் ஓல்டு இஸ் 0.25. அடுத்து MVA நியூ என்னப்பா 150, ஓல்டு வந்து 75, KV ஓல்டு என்னப்பா that is 13.2, KV நியூ என்னப்பா that is 20. ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான் ஃபைனல் ஆன்சர். இதுதான். இதை சால்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நாள் செஷனில் நம்ம பவர் சிஸ்டமோட கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நான் உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆன்சரை வந்து பிங் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூப்பா. அடுத்த ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்.